தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனத்தை நாம் கவனிப்போம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 16 மற்றும் 17 வசனத்தை நாம் கவனிப்போம். ஆகையால் இதர் முதற் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. தர்மியான ஞாயிற்றுக்கிழமையின் காலைகளிலும் உங்களோடு கூட நீங்கள் புது சிருஷ்டிகள், யூ ஆர் எ நியூ கிரியேஷன் என்கிற தலைப்பின் கீழே நான் இந்த வருடத்திலிருந்து ஒரு புதிய தலைப்பை ஆரம்பித்திருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 16 முதல் இருக்கிற வசனங்களை நம்ம தலைப்பு வசனமாக இந்த தலைப்பின் கீழே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? சபையிலே கிறிஸ்தவர்களாய் தங்களை தெரிவித்துக் கொள்கிற, அறிவித்துக் கொள்கிறவர்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின. அந்த அடுத்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமானது, எல்லாம் புதிதாயின. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் உங்களை நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். How you seen yourself. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகும் உங்களை நீங்கள் மாம்சத்தின்படி பார்க்க கூடாது, பழைய மனுஷனாய் பார்க்க கூடாது, பழைய தோல்வி அடைந்த பழைய பாவ மனிதனாய் பழைய அடையாளத்தோடு பழைய நம்பிக்கைகளோடு உங்களை பார்க்காதீங்க. உங்க வாழ்க்கை அப்படி பார்க்காதீங்க, உங்க குடும்பத்தை அப்படி பார்க்காதீங்க, உங்க வேலையை அப்படி பார்க்காதீங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை, முக்கியமான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். என்னது? இப்படி இருக்கு அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அது இல்லாம இது இல்லை. அந்த இப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய விஷயத்திலிருந்து தான் இந்த புதிய மனுஷன், எல்லாம் புதிதாயின, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய் நின்றதே ஆரம்பிக்குது. அது என்னது இப்படி இருக்க அப்படின்றது தான் 16வது வசனம். எப்படி இருக்க? இதன் முதற்கொண்டு நாம் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். இதன் முதற்கொண்டு நாம் ஒருவனையும் என்ன பண்ணினோம்? மாம்சத்தின்படி அறியோம். ஏற்கனவே உங்களுக்கு நான் இதெல்லாம் மேலோட்டமா அவுட்லைன்ல போதிச்சிருக்கிறேன். இன்னிலிருந்து அதை டீப்பா போய் பார்க்க போறோம். விசுவாசிகளா இருக்கிறவர்கள், கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்கள் நிச்சயமாக இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டிருக்கலாம். இது அடிப்படை சத்தியம், இது கண்டிப்பா அறிந்து வைத்திருக்க வேண்டும். இதன் முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். அதுக்கு அடுத்த கண்டு கொண்டு வராரு, அது ரொம்ப முக்கியமானது. என்னது? நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தால். யாரை மாம்சத்தின்படி அறிந்திருந்தோம்? கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிவது என்றால் இந்த உலகத்தின் அடையாளத்தோடு பார்ப்பது, உலகத்தின் அடையாளத்தோடு பார்க்கிற விஷயம். என்ன சொல்றார்? நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இனி ஒருபோதும் எப்படி அறிவதில்லை? நாங்கள் கிறிஸ்துவை கூட, இயேசுவை கூட. ரொம்ப முக்கியமானது அது. இது புரிஞ்சிருச்சுன்னா உருவ வழிபாடு, இயேசுவை தவிர்த்து இயேசுவின் பெயரால் நடக்கக்கூடிய பல ஆராதனைகள் நடைபெறாது. ஏன்? இயேசுவை நாங்கள் மாம்சத்தின்படி அறிவது இல்லை இனி அப்படின்னே இருக்குது அந்த வார்த்தை. தெரியாதப்ப நாங்கள் அப்படி இருந்தோம். தெரியாதப்ப இயேசுவை யூதனாய் பார்த்தோம், கண்ணின் வயிற்றில் பிறந்ததாய் பார்த்தோம், மரியாளுக்கு பிறந்தவராய் பார்த்தோம், எல்லாம் அந்த மாம்சத்தின் அடையாளத்தோடு பார்த்தோம். ஆனால் இப்ப எப்படி பார்க்கிறோம்? இனி நாங்கள் இயேசுவை நாங்கள் மாம்சத்தின் அடையாளத்தோடு பார்ப்பதில்லை. அதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இனி ஒரு மனுஷனையும் நாங்கள் மாம்சத்தின்படி பார்ப்பதில்லைன்னு சொல்றார். அந்த ஒரு மனுஷனையும் நான் மாம்சத்தின்படி பார்ப்பதில்லை அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியமானது. எப்படி அது சாத்தியமாகும்னா, இயேசுவை நீங்க எப்படி மாம்சத்தின்படி பார்க்காம இருக்கிறீங்கன்றத புரிந்து கொள்ளும் பொழுதுதான் எப்படி மற்ற மனிதர்களையும் அல்லது சக மனிதர்களையும் மாம்சத்தின்படி பார்க்காம தேவன் என்ன நிலையில் அவர்களை வைத்திருக்கிறாரோ அந்த நிலையில் அவர்களை பார்க்கவும் பழகவும் ஏற்றுக்கொள்ளவும் முடியும். இன்னைக்கும் சபைகளிலே விசுவாசிகளை சபையின் ஊழியக்காரர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? யாக்கோபுல அதெல்லாம் எழுதுறாரு. அதெல்லாம் பணக்காரன் ஒரு விதமா பாக்குறீங்க, ஏழை ஒரு விதமா பாக்குறீங்க. இப்ப நம்ம ஊர்ல ஜாதி பழக்கம்லாம் இருக்கிறதுனால இந்த ஜாதிக்காரனை ஒரு மாதிரி பாக்குறீங்க, அந்த ஜாதிக்காரனை ஒரு மாதிரி பாக்குறீங்க, படிச்சவனுக்கு ஒரு மாதிரி, படிக்காதவனுக்கு வேறு மாதிரி. ஆனால் கிறிஸ்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே. Christ sees everyone as same.
கிறிஸ்து எல்லாரும் ஒரே மாதிரி தான் பார்க்கிறாரு அவரு. அப்படி இருக்க நீங்கள் எப்படி நீங்கள் மாம்சத்தின்படி பார்ப்பீர்கள்? இவங்களை எப்படி எப்படி பார்க்க முடியுதுன்னா, இந்த அடிப்படை சத்தியம் தெரிவதில்லை. நான் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறேன் என்பதற்கு ஆரம்பமே இப்படி இருக்கதான். எப்படி இருக்க? இனி ஒருவனையும் ஒருபோதும் நாங்கள் மாம்சத்தின்படி பார்ப்பது இல்லை, கிறிஸ்துவையும் நாங்கள் மாம்சத்தின்படி பார்ப்பது இல்லை. அதை நீ கவனிக்க போற. நம்ம நீ கவனிக்க போற விஷயமே, நாங்கள் மாம்சத்தின்படி அறியோம்ன்றாரு. அது எப்படி சாத்தியம்? அது எப்படி முடியும்? எதை கொண்டு நீங்கள் மாம்சத்தின்படி பார்க்க முடியாது? இயேசு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் ஒரு சபையில ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்பா அவருக்கு வந்து சொல்லப்படுகிறது, உங்களுடைய தாயும் சகோதரனும் 2 பேரும் உண்மை பார்க்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இயேசு அவர்களுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? என் வசனத்தை கேட்கிற நீங்களே எனக்கு தாயும் சகோதரருமாயும் இருக்கிறீர்கள். எப்படி பாருங்க, அவரே அவருடைய வாழ்க்கையில இனி ஒருவனையும் நான் எப்படி அறிவதில்லை, மாம்சத்தின்படி அறிவது இல்லை. பெற்ற தாய் தகப்பனாகவே இருந்தாலும் எப்படி அறிவதில்லை அவர்களை? மாம்சத்தின்படி அறிவதில்லை. எதை கொண்டு அறிய போகிறோம்ன்றதான் கேள்வி. இப்ப எதை கொண்டு அறிய போகிறோம்? தேவனுடைய வார்த்தை அல்லது வசனத்தை கொண்டே அறிவோம். எதை கொண்டே அறிவோம் அவர்களை? நல்லது சொல்லுங்க. தேவனுடைய வசனம் அல்லது வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை கொண்டே இனி ஒவ்வொரு மனுஷனையும், இனி ஒவ்வொரு காரியத்தையும், இனி உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும், குடும்பத்தையும், வேலையும், எல்லாவற்றையும் வசனத்தை கொண்டே அறிவோம். இனி ஒருபோதும் ஒருவனையும் நாங்கள் மாம்சத்தின்படி அறிவது இல்லை, வசனத்தின்படி அறிவோம்ன்றதுக்கு தான் இயேசு அவங்க கொண்டு வரார். அவர் என்ன சொல்ல வர்றார்? அவரு, நாங்கள் இயேசுவை மாம்சத்தின் அடையாளத்தோடு பார்த்தோம். அவர் மரியாளின் வயிற்றிலே பிறந்தவர், யோசேப்பின் வீட்டிலே வளர்ந்தவர், அவங்க அப்பா தச்சன், இப்படிப்பட்ட அடையாளங்களோடு தான் பார்த்தோம். பெத்லகேமில் பிறந்தவர், இந்த ஊர்ல பிறந்தவர், அப்படி பிறந்தவர், இப்படி பிறந்தவர், இப்படி வளர்ந்தவர், நாசரேத் ஊர்க்காரர், இப்படிலாம் பார்த்தோம். ஆனால் இனி அவரை அப்படி பார்ப்பது இல்லை. இயேசுவை நாங்கள் அப்படி மாம்சத்தின்படி பார்ப்பது இல்லை. ஏன்னா அவருக்கு வேறொரு அடையாளம் இருக்கிறது. என்ன அடையாளம்? அவர் கண்ணியின் வயிற்றில் பிறக்கிறதுக்கு முன்னாடி, மரியாளால பெற்றெடுக்கப்படுவதற்கு முன்பதாகவே இருக்கிறவர், இருந்தவர். அவருக்கு வேறொரு அடையாளத்தை வேதம் சொல்லுகிறது. அந்த அடையாளத்தோடு தான் இயேசுவை பார்க்க வேண்டும். You should see Jesus Christ in the same identity before he born in the womb of Mary. மரியாளின் கருவிலே பிறப்பதற்கு முன்பதாக இயேசு என்ன அடையாளத்தோடு இருந்தாரோ அந்த அடையாளத்தோடவே நாங்கள் பார்க்கிறோம். இனி ஒருபோதும் இயேசுவை மாம்சத்தின்படி பார்ப்பது இல்லை. ஏன்னா அப்படி அந்த கண்ணோட்டம் தான், அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான், அந்த மனம் மாற்றம் தான். பாருங்க, நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்பதற்குரிய ஆரம்பம். அப்ப நிறைய கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையை ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன பண்ணல? கிறிஸ்துவ வாழ்க்கையை டைவர்ட் பண்றதுக்கு தான் சபைக்குள்ள பல விதமான காரியங்களை கொண்டு வந்துட்டாங்க. ஜெபம் பண்ணினாயா, அதை பண்ணினா, இவங்களுக்கு அதெல்லாம் பண்ணிட முடியுது அவங்களால. பாஸ்டர் கேட்பாராக்கும், 2 மணி நேரம் பண்ணிடுவோம், 1 மணி நேரம் பண்ணிடுவோம், 10 அதிகாரம் படிச்சிருவோம், பைபிள் 4 முறை படிச்சு முடிச்சிருவோம், அதெல்லாம் பண்ண முடியுது. ஆனால் இனி ஒருபோதும் ஒருவனையும் நாங்கள் மாம்சத்தின்படி அறிவது இல்லை. அதை பண்ண முடியுதா? பண்ண முடியறதில்லை. ஏன் பண்ண முடியுதுன்னா அதுதான் ஆரம்பமே. இப்படி இருக்குன்னு ஆரம்பிக்கிறார். நீ புது சிருஷ்டியா இருக்க, நீ புது சிருஷ்டியாய் மாற, நீ புது சிருஷ்டியாய் உன் வாழ்க்கையை ஆரம்பிக்க, இனி ஒருவனையும் நீங்கள் மாம்சத்தின்படி அறியக்கூடாது. எப்படி அறியக்கூடாது? நீங்கள் ஒருவனையும் என்ற வார்த்தை வந்து இது ஒரு மனுஷனை மட்டும் குறிக்கல. உங்க வாழ்க்கை, உங்க வேலை, உங்கள் குடும்பம், உங்கள் சமுதாயம் எல்லாவற்றையும் குறிக்கிறது. இனி ஒருவனையும் அப்படின்ற போது எல்லாவற்றையும் குறிக்கிறது. ஒன்றையும் நாங்கள் மாம்சத்தின்படி, அது உலகத்தின் அடையாளத்தின்படி பார்ப்பது இல்லை. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்றாரு. இயேசுவே அப்படி பார்த்தோம், இனி அவரையும் அப்படி பார்க்க போவது இல்லை. ஏன்? இயேசுவுக்கு வேறு ஒரு அடையாளம் இருக்கிறது. அதை எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். இந்த அடையாளத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணிட்டோம்னா சபை என்று சொல்லப்படுகிற அந்த அமைப்புக்குள்ள சிலைகளுக்கு வேலை கிடையாது. இந்த சத்தியத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணிட்டோம்னா மரியாள், மாதா, இந்த மாதிரியான ஆட்களுக்கு இயேசுவின் பெயரால் நடக்கக்கூடிய ஆலயத்தில் வேலை கிடையாது. அது தனி மதமாயிடும். புத்த மதம் எப்படி தனியாக இருக்குது அது மாதிரி அது ஒரு தனி மதம் ஆயிடும். இப்பயும் அப்படிதான் தனியாக தான் இருக்குது. ஆனால் காமிச்சிக்கிறது எப்படி? நாங்களும் கிறிஸ்தவர்கள் அப்படி கிடையாது. அதனால தான் கடந்த வாரத்தில் தான் புது சிருஷ்டியின் அவசியம் என்னென்னு எடுத்து காமிச்சிருந்தேன் நான். அதில் சொல்றார், விருத்த சேதனம் பண்றதும் விருத்த சேதனம் பண்ணாமையும் ஒன்றும் கிடையாது, புது சிருஷ்டியே காரியம். எதுவே காரியமா இருக்கிறது?
விருத்த சேதனம் என்பது நியாயப்பிரமாணம், 10 கட்டளைகள், அல்லது உன்னுடைய கிரியைகள், அல்லது உனக்கு நீயே செய்து கொள்கிற ஒரு காரியம். நீங்களே செய்து கொள்கிற காரியம் இப்ப பிரச்சனை கிடையாது, அல்லது இப்ப முக்கியம் இல்ல. எது முக்கியமா இருக்கிறது? புது சிருஷ்டி. அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரால், தேவனுடைய வார்த்தையால், தேவனுடைய வசனத்தால், தேவனை அறிகிற அறிவினால். கடந்த வாரம் எடுத்து காமிச்சிருந்தோம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவரால் போதிக்கப்பட்டீர்களே என்றார் எபேசியர்ல. அவரால் நீங்கள் கேட்டறிந்தபடி இப்பொழுது இருக்கிறபடி நீங்கள் புது சிருஷ்டிகளாக இருக்கிறீர்கள் என்றார் எபேசியர்ல. ரைட் நவ யூ ஆர் எ நியூ கிரியேஷன். எப்படி முடியுது? பழைய மோசம் போக்குகிற மனுஷன் நீங்கள் கலைந்து விட்டீர்கள் என்றார் அந்த இடத்துல. எப்படி முடியுது? காரணம் என்னன்னா, இயேசுவின் வார்த்தையால் அவரை பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள். இயேசுவை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. வார்த்தையை கொண்டு அவர் யார், அவர் எப்படிப்பட்ட, அவருடைய சிலுவை மரணம் எப்படிப்பட்டது, அவருடைய ரட்சிப்பு எப்படிப்பட்டது, அவர் தருகிற விடுதலை எப்படிப்பட்டது, அவருடைய தருகிற வாழ்வு எப்படிப்பட்டது என்பதை அவர் எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலையை கொண்டு அவரை அறிந்து கொள்வது. இயேசுவை வேற எப்படி என்ன பண்றது, அடையாளப்படுத்துவது இல்லை. அவர் தாடி வச்சிருக்கிறாரா, மீசை வச்சிருக்கிறாரா, ட்ரிம் பண்ணி இருக்கிறாரா, வெள்ளையா இருக்கிறாரா, கருப்பா இருக்கிறாரா, அப்படி இயேசுவை என்ன பண்ணுவதில்லை, பார்ப்பது இல்லை. இன்னைக்கு 30 வருஷம் 40 வருஷம் இருக்கிற விசுவாசிகள் சாட்சி நேரம் கொடுத்தா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க? நம்ம சபையில் அது நடக்கிறது இல்லை. என்ன சொல்லி, இயேசுவை பார்த்தேன், இரவில் தோன்றினார், காட்சியளித்தார், வெண்வஸ்திரம் தரித்திருந்தார், நீண்ட அங்கியை போட்டிருந்தாரு, முடி நீளமா வச்சிருந்தாரு, தாடி வச்சிருந்தாரு. அது ஒன்றும் இல்லை, கேலண்டர்ல இதில் பார்த்துருப்பீங்க, வேற ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? இயேசுவை அப்படி மாம்சத்தின்படி பார்ப்பது இல்லை. இயேசுவை அப்படி மாம்சத்தின்படி அப்படி பார்க்கறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதையும் சொல்லிடுறேன். அப்படி பார்க்கறதுனால உங்கள் வாழ்க்கை ஒன்றும் மாற போறதில்லை. நீங்க புது சிருஷ்டியாய் உங்கள் உள்ளங்கள் மாறப்படுவது, எண்ணங்கள் மாற்றப்படுவதற்கு அங்கே வாய்ப்பே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர்னா இயேசுக்கு என்ன தாடி மீசை இருக்குதுன்னு பார்த்தவங்களுக்குள்ள கிரியை செய்ய போறாரு இல்லை. ஆவியானவர் அவருடைய வார்த்தையை கொண்டு, வசனத்தை கொண்டே உங்களுக்குள்ள என்ன பண்ணுவார், அவர் கிரியையை செய்வார். அப்ப இயேசுவை எப்படி மாம்சத்தின்படி அறியாம இருக்கணும்ன்றதை வச்சுதான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய புது சிருஷ்டிப்பின் அனுபவம் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அப்ப இயேசு அவருடைய உண்மையான அடையாளம் என்ன, அவருடைய உண்மையான ஆரம்பம் என்னன்றதை இன்னைக்கு நம்ம கவனிக்க போறோம். அதனாலதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு, கிறிஸ்துவை மாம்சத்தால் அல்ல வார்த்தையால் அறிகிறோம். Know Christ by the word, not by the flesh. கிறிஸ்துவை நாங்கள் மாம்சத்தால் அல்ல எதால் அறிகிறோம், நாங்கள் வார்த்தையால் அறிகிறோம். எதால் அறிவதில்லை அவரை, மாம்சத்தால் அறிவது இல்லை. எப்படி அறிகிறோம் அவரை? வார்த்தையால் அறிகிறோம். அதான் பவுல் சொன்னார், நாங்கள் இனி இயேசுவை மாம்சத்தின் அடையாளத்தோடு பார்ப்பதில்லை, வெளிரங்கமான அடையாளத்தோடு பார்ப்பதில்லை. அவர் எங்க பிறந்தார், வளர்ந்தார், எந்த ஊருக்காரு, அவர் இப்படி, அவங்க அம்மா இப்படி, அதெல்லாம் பார்க்கறது இல்லை. எப்படி பார்க்கிறோம் நாங்கள்? அவர் எந்த வண்ணமாக இருந்தார் என்று வேதம் சொல்கிறதோ, இயேசுவை நாங்கள் மாம்சத்தின்படி பார்ப்பதில்லை, வார்த்தையின்படி அவரை பார்க்கிறோம். எதன்படி பார்க்கிறோம் அவரை? வார்த்தையின்படி பார்க்கிறோம். Knowing Christ by the word, not by the flesh. எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம். யோவான் 1வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை நாம் கவனிப்போம். யோவான் 1வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை நாம் பார்ப்போம். யோவான் 1வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை பார்ப்போம். இயேசு யார் என்று இங்கு சொல்லுகிறது. இயேசுவை எப்படி பார்க்கணும்னு இந்த வசனத்தை சொல்லுகிறது. எப்படி இருக்கிறார்? யோவான் 1:1-5 வரைக்கும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. யாரை சொல்லுது இது? இயேசுவை. இயேசு எப்படி இருந்தார்? வார்த்தையா இருந்தார். அவ்வளவுதான் பாயிண்ட், வேற ஒண்ணுமே பாயிண்ட் கிடையாது. ஒரு வசனத்தோடைய முழு சாராம்சமே ஒன்னே ஒண்ணுதான். இயேசு தம்மை எப்படி வெளிப்படுத்தினார்? அவர் வார்த்தையாய் வெளிப்படுத்தினார். அப்ப சபையில உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சபையில, கிறிஸ்துவ சபையில இயேசுவை எப்படி வெளிப்படுத்த வேண்டும்? எப்படி வெளிப்படுத்த வேண்டும்? உருவத்தில் அல்ல, உருவங்களில் அல்ல, படங்களில் அல்ல, ஹலோ, மாம்ச பிரகாரமான எந்த அடையாளங்களிலும் அல்ல. இயேசுவை எப்படி வெளிப்படுத்த வேண்டும்? வார்த்தையால் ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் ஜனங்களுக்கு? வார்த்தையை கொண்டு அவன் இயேசுவை பார்க்கணும், அவருடைய சிலுவையை பார்க்கணும், அவர் உயிர்த்தெழுதலை பார்க்கணும், ரட்சிப்பை பார்க்கணும், மீட்பை பார்க்கணும், ஆசீர்வாதங்களை பார்க்கணும். He should see everything of Jesus Christ from the word. இயேசுவை குறித்த எல்லா காரியத்தையும் வார்த்தையை கொண்டே அவன் என்ன பண்ண வேண்டும்? அவன் பார்க்க வேண்டும். அதுதான் சரியான இயேசு. அதான் இயேசு கிறிஸ்துவோடைய சரியான அடையாளம். அதனால பவுல் சொல்ற, இனி இயேசுவை நாங்கள் மாம்சத்தின்படி அறிவதில்லை. அப்படின்னு எப்படி அறிய போறீங்க?
வார்த்தையின்படி அவரை அறிவோம். எதன்படி அறிவோம் அவரை? வார்த்தையாய் தம்மை வெளிப்படுத்தினார், வார்த்தையாய் வாழ்ந்தார், வார்த்தையாய் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அதனால இயேசுவை நாங்கள் வார்த்தையாகவே அவரை என்ன பண்ணுகிறோம்? பார்க்கிறோம். Where is Christ? Where you can see it? We can see from the word of him. வார்த்தைக்குள்ளிருந்து அவர் யார் என்பதை பார்க்க முடியும். அவருடைய வல்லமை என்ன? வார்த்தையிலிருந்து பார்க்க முடியும். அவருடைய ரட்சிப்பு எப்படி? வார்த்தையிலிருந்து பார்க்க முடியும். அவருடைய அன்பு எப்படி? வார்த்தையிலிருந்து பார்க்க முடியும். அதனாலதான் வானமும் பூமியும் ஒழிந்தாலும் அவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒழிவதே இல்லை. It will never become immortal. அது ஒருபோதும் ஒழிந்து போவதே இல்லை. அப்ப இயேசுவை எந்த அடையாளத்தோட பார்க்கணும்னு முடிவு பண்ணிக்கங்க. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இயேசு எந்த அடையாளத்தோடு தம்மை வெளிப்படுத்துகிறார்? வார்த்தையாக தம்மை வெளிப்படுத்துகிறார். மாம்சமாக தன்னை என்ன பண்ணவில்லை அவர் வெளிப்படுத்தினாலும் அதை பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அதனால ஒண்ணு நடக்க போறது. வார்த்தையா இவர் வெளிப்படுத்தும் பொழுதுதான் வாழ்க்கைகள் மாற ஆரம்பிக்கிறது. When you see Christ as a word, your life will be changed. இயேசுவை வார்த்தையை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டீங்கன்னா உள்ளங்கள், எண்ணங்கள், சிந்தைகள் எல்லாமே மாறும். அவர் வார்த்தையை பார்க்காம படமா பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஹலோ வாழ்க்கை என்ன பண்ணது? ஒண்ணு மாறப்போவது இல்ல. படத்தை பார்த்து பக்தி தான் வரும். அது என்னத்துக்குன்றேன்? அது எல்லாத்த பார்த்தும் வருது இல்ல? ஹலோ எல்லாத்த பார்த்தும் வருது இல்ல? பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம ஊர்ல தான் சொல்ல வேண்டியது இல்லை. மேட்டுத்தூர்ல இந்தியன் பேக்கரி தாண்டிங்கன்னா ஒரு பெரிய காமம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. டிராஃபிக் அதிகமாக ஒரு இடம், அது டேர்னிங் பாயிண்ட். ஒரு நாள் வண்டியில் போய்கிட்டே இருக்கும்போது டிராஃபிக் ஆகிடுச்சு, ரொம்ப நேரமாக நிற்கணுமேனு சொல்லிட்டு காலை தூக்கி ஒரு கல் மேலே வச்சுட்டேன். பின்னாடியே ஒரு அம்மா கத்திக்கிட்டே ஓடி வருது. சாமி மேலே கால் வச்சுட்டேந்து எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. யாரா இது அப்படின்னு உத்து கீழே பார்க்குறேன். நானும் பார்த்துருக்குறேன் முன்னாடியே அது நான். ஆனால் அன்றைக்கி போன டிராஃபிக்கில் கவனிக்கல. ஏன்னா அது ரோடோடு ஈக்குவலாக இருக்கும். அது ரோட்லேருந்து கொஞ்சம் ஒரு அடி கூட இருக்குது, 1/2 அடி தான் தூக்கி இருக்கும் அது. அப்படி பதறுது அந்த அம்மா. பக்தி பரவசமாகுது அங்கேயே. அதான் நினச்சி இந்த ஊரில் நம்பி ரோட்டில் கூட என்ன பண்ண முடியல, பறந்துக்கிட்டு தான் போன போல இருக்குது போகிற போக பார்த்தா இந்த ஊரில். அப்போ பக்தின்றது எங்கேருந்தோன்னா வந்துடும். பக்தி முக்கியம் கிடையாது. பக்தியால் வாழ்க்கை மாறப்போவது இல்லை. எந்த பக்தி வாழ்க்கையை மாற்றம் தெரியுமா? புத்தியோடு வரக்கூடிய பக்தி தான் நம்ம வாழ்க்கையே மாற்றும். நம்புறீங்களா நீங்கள்? அதை என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். எதனால சங்காரமாகிறார்கள்? அதுக்கு முன்னாடி அவர் சொல்றதுதான் பக்தி. என் ஜனங்கள் அப்படின்னா அர்த்தம் பக்தியா இருக்கிறான் என் மேல, ரொம்ப ரொம்ப பக்தியா இருக்கிறான், பிளஸ் எல்லாம் போட்டுக்கிறான். ஆனா வாழ்க்கை மைனஸ்ல இருக்குது. வாழ்க்கை எப்படி இருக்குது? ஆமா, பிளஸ் போட்டுக்கிறாங்க. பார்க்குறீங்களே, கிறிஸ்தவத்துக்கு அது ஒரு அடையாளம். இன்னைக்கு வரைக்கும் நான் இத்தனை வருஷமா சபையில பிறந்ததுலேருந்து கிறிஸ்துவ குடும்பத்தில் இருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் பிளஸ் எப்படி போகணும்னு தெரியாது. கிராஸ்ன்னு சொல்ல மாட்டேன், பிளஸ். என்னையும் கேட்டுக்கிறாங்க, என் கூட படிக்கிற பிள்ளைங்க கேட்டுருக்குறாங்க, எப்படி போகணும் கொஞ்சம் சொல்லிக் கொடு. நான் இப்போ எல்லாருக்கும் சொல்கிறது தான், தேவையானதை கற்று வச்சுருக்கிறேன், தேவையில்லாதது கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏனால் கிறிஸ்து அப்படி தம்மை வெளிப்படுத்தவில்லை, அப்படி அவர் இருக்கவும் இல்லை. அப்படி இருப்பதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. மாம்சத்தின்படி கிறிஸ்துவை அறிவதால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு மாற்றமும் இல்லை. பக்தியை தவிர வர ஒன்றும் வராது வாழ்க்கையில். ஆனால் கிறிஸ்து தம்மை வார்த்தையாக வெளிப்படுத்தினார், வார்த்தையாக இருந்தான் இருக்குது. அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வாழ்க்கை ஒளிமயமாகும். வாழ்க்கைக்குள்ளே ஒளி வரும், இருளாகலும் பயமாகலும். புரியுதுங்களா உங்களுக்கு? வியாதிகள் விலகும், பலவீனங்கள் மாறும், கிறிஸ்துவின் வல்லமையும் மகிமையும் உங்களுக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும். அது வரணும்னா கிறிஸ்து எந்த வண்ணமாக இருக்கிறாரோ அந்த வண்ணமாக அவரை பார்க்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இப்படி இருக்குன்னு அவர் ஆரம்பிக்கிறதா தான். எப்படி இருக்க? கிறிஸ்து வார்த்தையா இருக்க. கிறிஸ்து எப்படி இருக்க? வார்த்தையா இருக்க. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் இப்பொழுது புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, ஏதோ அவன புது மனுஷனா மாறுது. இப்படி இருக்கதான் மாற்றிருந்தான். வார்த்தையை அவன் ஏற்றுக்கொண்டிருக்க, வார்த்தையா இருக்கிற கிறிஸ்துவை அவன் அறிந்திருக்க, வார்த்தையா இருக்கிற கிறிஸ்துவை விசுவாசிக்க, வார்த்தையா இருக்கிற கிறிஸ்துவை வார்த்தையை கொண்டு அறிந்து கொள்ள அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப இயேசுவை நீங்கள் வார்த்தை கொண்டு அறியாவிட்டால் நீங்கள் 30 வருஷம் சபைக்கு போகலாம், பைபிளை பக்கம் பக்கமா படிச்சு முடிச்சிருக்கலாம், உங்களுக்குள்ள பல பக்தியான கிரியைகளும் காரியங்களும் இருக்கலாம். ஆனால் போன வாரம் சொன்ன மாதிரி தான், ஒன்றுக்கும் உதவாது. ஒன்றுக்கு என்ன பண்ணாது? உதவாது. புது சிருஷ்டியே காரியம். எதுவே காரியம் அங்க? ஆமா, விருத்த சேதனம் பண்ணுவதும் விருத்த சேதனம் செய்யாமையும் ஒன்றுக்கும் உதவாது. ரட்சிப்புக்கு உதவாது, வெற்றி வாழ்வுக்கு உதவாது, ஆசீர்வாதத்துக்கு உதவாது, சுகத்துக்கு உதவாது. எது உதவும்? புது சிருஷ்டியே காரியம். புது சிருஷ்டி தான் உதவும் அங்க. புரியுதுங்களா உங்களுக்கு?
அப்ப சொல்றார், இயேசு தம்மை எப்படி வெளிப்படுத்தினார், இயேசு எப்படி எந்த அடையாளத்தோடு இருக்கிறார், இயேசுவை நாங்கள் இப்போது எந்த அடையாளத்தோடு பார்க்க வேண்டும்? அவர் வார்த்தையாக இருந்தார், வார்த்தையாகவே இருக்கிறார், வார்த்தையாகவே இன்றைக்கும் தம்மை அவர் வெளிப்படுத்துகிறார். அப்படி ஒரு மனுஷன் பார்க்க ஆரம்பிச்சானதான் வாழ்க்கை மாறும்ன்றார். எப்படி இருக்கிறாரா? 2வது வசனம் பாருங்க. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை. அப்படின்னு அர்த்தம், வார்த்தை தான் எல்லாவற்றையும் உருவாக்கினது. அவர் என்றதான். உலகத்தை உண்டாக்கினது எது தெரியுமா உங்களுக்கு? உலக மக்கள் மாதிரி இயேசு உண்டாக்கினான்னு சொல்லிடக்கூடாது. கடவுள் தாங்க எல்லாத்தையும் படைச்சான். வார்த்தை உலகத்தை உண்டாக்கினது. எது உலகத்தை உண்டாக்கினது? வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அவர் சொன்னார்னு அர்த்தம். வார்த்தையை உபயோகப்படுத்தினார்னு அர்த்தம். வார்த்தையை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார்னு அர்த்தம். என்ன சொல்ல வர்றாரு? இன்னைக்கு உங்க வாழ்க்கை அப்படிதான். நான் தைரியமா வாழ விரும்புறேங்க, ஆனா தைரியம் வாழ முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு பாருங்க. கிறிஸ்து எனக்குள் இருப்பதனால் இனி நான் பயப்பட போவது இல்லை. அவர் என்னுடைய அடைக்கலம், என்னுடைய தஞ்சம், என்னுடைய கோட்டை, என்னுடைய பாதுகாப்பு, என்னுடைய அரண். எதா இருந்தாலும் அவரை மீறி தான் என் மேல வந்து ஆகணும். புரியுதுங்களா உங்களுக்கு? எதுவும் என்னை ஒன்று செய்ய முடியாது. தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். இந்த வார்த்தைகள் தான் உங்களை தைரியம் அடைய செய்யும். இந்த வார்த்தைகள் தான் உங்களை பலனடைய செய்யும். இந்த வார்த்தைகள் தான் உங்களை தலை நிமிர செய்யும். இந்த வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக மாற்றுமே தவிர வேற மாம்சத்தின் அடையாளம் உங்களை வாழ்க்கை வெற்றியாக என்ன பண்ணாது? மாற்றாது. சரி, அப்ப அவர் சொல்றாரு, உலகம் முழுவதும் அவரால் உண்டானது, உண்டானது ஒன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை. அப்படின்னா உலகத்தில் உண்டாயிருக்கிற எல்லா காரியமும் இயற்கையை பற்றி பேசுறாரு. அது ஒரு மனுஷன் அதை கெடுத்தான். ஆனால் தேவனால் உண்டாக்கப்பட்ட உலகம் எங்க இருக்குது? ஆதியாகமம் 1:2 போய் படிச்சு பாருங்க. God created world. அப்படி தேவனால் உண்டாக்கப்பட்ட இந்த உலகம் அது வார்த்தையால் உண்டாக்கப்பட்டது என்றார். எதால் உண்டாக்கப்பட்டது? இயேசுவினால் உண்டாக்கப்பட்டது. அப்ப இன்னைக்கு ரட்சிப்பு எப்படி உண்டாகுது? எப்படி உண்டாகுது? நல்லது சொல்லுங்களேன். வாயினாலே அறிக்கையிட்டுன்னு வசனம் சொல்லுது. எதனால அறிக்கையிட்டு? வாயினாலே அறிக்கையிட்டீங்க, வாயினாலே சொல்றீங்க இயேசுவை ஆண்டவர் ரட்சகர் அப்படின்னு வாயினாலே அறிக்கையிடவும் தான் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருப்பாங்க. வாய் திறந்து சொல்லாம வெறும் தலை மட்டும் ஆட்டிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு நிச்சயமா நல்ல போதகராக இருந்தால் கொடுத்துருக்க மாட்டாங்க. வாயினால சொல்லியிருக்கிறீங்க, ஆமா அவர் என்னுடைய ரட்சகர், எனக்காக மரித்தவர். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அவருடைய வார்த்தை அல்லாமல் வேறு ஒன்றும் உலகத்தில் உண்டானது ஒன்றும் அவர் வார்த்தை அல்லாமல் வேறு ஒன்றும் உண்டாக இல்லை. எல்லாம் அவருடைய வார்த்தையினால் உண்டானது. 4வது வசனம், அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவருக்குள் என்ன இருந்தது? மறுபடியும் சொல்றேன், அந்த அவர் என்பது யாரை குறிக்கிறது? வார்த்தை, இயேசு என்கிற வார்த்தை. அப்ப இயேசு என்கிற அந்த வார்த்தை, வார்த்தைக்குள்ள என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? பைபிள் படிக்கும்போது அப்படி படிக்கணும். இதற்குள் என்ன இருக்கிறது? பக்தி இருக்குது இல்ல? புது சிருஷ்டி இப்படி இருக்குன்றத புரியலன்னா அவங்க பிரசங்கம் எப்படி தெரியுமா இருக்கும்? நேர் முழங்கால் படிக்கிட்டு பைபிளை படி. அது சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் உள்ள சண்டே கிளாஸ்ல. ஏன்னா அவங்க லெவலுக்கு அவங்க மைண்டுக்கு அதான் பண்ண முடியும். இப்போதைக்கு வளர்ந்தவங்களுக்கு, வளர்ந்து பெருசாக ஆனவங்களுக்கு, இப்படி இருக்க வேண்டிய ஆட்களுக்கு இன்னும் நேர் முழங்கால் படிக்கிட்டு பைபிளை அடியே நேர் முழங்கால் படிக்கிட்டு தான் படிக்கிறேன், என்ன பிரயோஜனம்? ஹலோ, முட்டியா படிக்குது? நான் கேட்குறேன். சரி, காலை இல்லாத ஒன்றா பண்ணுவான், நீ பிரசங்கம் பண்ணுற, சரி காலை இல்லாத ஒன்றா பண்ணுவான்? நான் கேட்குறேன். கிறிஸ்துவனா எல்லாருக்கும் பொதுவானவராய் இருக்க வேண்டும். ஜபத்தை அப்படி தான் கொண்டு வர்றது தேவையில்லாம. நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு ஜபம் செய்வதே ஜபம், மற்றதெல்லாம் ஜபமே கிடையாது. இதுனா புது கதையா இருக்குது. தாவீது அமர்ந்து கொண்டு ஜபம் பண்ணினா இருக்குது, அந்த ஜபத்தையும் தேவன் கேட்டிருக்கிறாரு. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப நிறைய நேரத்தில் பாருங்க, கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது ஜனங்களை. இயேசுவை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி பொதுவான விஷயமா பேசணும், பப்ளிக்கா பேசணும், காமனான விஷயமா பேசணும். குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் பேசக்கூடாது. அவர் அப்படி இல்லை, அப்படிப்பட்ட ஆண்டவரே இல்லை. அவர் சொன்னார், எல்லோரும் என்னிடத்தில், இவங்க யாராவது மட்டும் வாருங்கள், நாங்கள் குறிப்பிட்டு ஒரு சில காரியங்களை ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். அதெல்லாம் தேவையில்லை, ஃபில்டர்லாம் பண்ணாதீங்க. அதான் டிஆர்டி கேஷனை ஃபில்டர் பண்ணி எடுத்து நீங்கள் குடிக்கிறதுக்கு கிடையாது. He accepts everyone. அப்போ பிரசங்கம், பேச்சு, இயேசுவை குறித்த காரியங்கள் எல்லாமே எல்லாரும் ஏற்றுக்கொள்ற மாதிரி தான் இருக்கணும். எல்லாருக்கான பொதுவானதாக தான் அது இருக்க வேண்டும். அது
வெறும் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் இருந்தால் அதுக்கு பேர் மதம். அதல்ல. அப்ப கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது நடக்க சொல்றாரு, அவர் வார்த்தையை தம்மை வெளிப்படுத்துகிறார். அந்த வார்த்தையை தான் உருவாக்கினது. அந்த வார்த்தைக்குள் அடுத்த ஒரு பாயிண்ட் கொண்டு வராரு, ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்கிறது சொல்லுங்களேன். பைபிள் படிச்சு உள்ளத்துக்குள்ள சமாதானம் வந்தா அதுக்கு பேர் ஜீவன். பைபிளுடைய வசனங்களை படிச்சு உள்ளத்துக்குள்ள வெளிச்சம் வந்தா அதுக்கு பேர் ஜீவன். பைபிளை படிச்சு உள்ள இருக்கிற பயங்கள் போகி தைரியம் வந்தா அதுக்கு பேரு ஜீவன். பேசுறது புரியுதா உங்களுக்கு? நான் பைபிள் படிச்சு முடிச்சுட்டு 2 வாட்டி முத்தம் கொடுத்து வச்சேன்னா அதுக்கு பேர் பைத்தியம். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இல்லை, முத்தம்லாம் உணர்வு இருக்கவங்களுக்கு கொடுக்க வேண்டியது, உணர்வின் பரிமாற்றம் அதுக்கு பேர். இதுக்கு எந்த உணர்வும் கிடையாது. இது வெறும் பேப்பர், இது வெறும் புக்கு. இதுக்குள்ள இருக்கிற வார்த்தைக்குள்ளதான் என்ன இருக்கிறது? அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வந்ததா, மாம்சமாகி உங்களுக்குள் வந்தாதான் அதுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. இல்லை வெறும் எழுத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க முத்தம் கொடுத்துட்டு உட்காந்துக்கிறது, கண்ணில் ஒத்திக்கிறது, தலைக்காணிகளை வச்சு படுக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு புது சிருஷ்டியை மாற்ற போகுது, உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகுது இல்லை. எந்த தலைக்காணிகளை வச்சு படுக்கிறீங்களோ அதே தலைக்காணியில் கொஞ்சம் இடத்துல அவனும் படுத்திருப்பான். ஏன்னா மண்டைக்குள்ள ஒன்றும் இல்லைல்ல. ஹலோ, புரியுதா உங்களுக்கு? உள்ளத்தில் எதுவும் போல. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவனுடைய பிரச்சனை தான், வசனம் மனப்பாடமா தெரியும், ஆனால் ஜீவனாய் போச்சா உள்ள ஜீவனா அது உருவாக்கும், உண்டாக்கும், உற்பத்தி இருக்குவாங்க. அடுத்த வாரம் அதெல்லாம் பார்க்கலாம். வேலை செய்ய ஆரம்பிக்குவாங்க. அதான் சொல்ற, புது சிருஷ்டியின் கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கும். அன்பு கூற முடியாதவனால் அன்பு கூற வைக்கும், இறக்கப்பட முடியாத இருதயத்தில் இறக்கப்பட வைக்கும். பேசுறது புரியுதுங்களா? தெய்வீக சிந்தைகளும் எண்ணங்களும் சுவாபங்களும் அவனுக்குள்ளே உருவாகிட்டே இருக்குது. எப்படி உருவாகுது? காரணம், அவன் ஏற்றுக்கொண்ட அந்த வார்த்தைக்குள் என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் புதிய காரியங்களை அவனுக்குள் சிருஷ்டிக்கிறது. நம்புறீங்களா நீங்க? கிறிஸ்துவ வாழ்க்கையை தான். நிறைய பேர் சபைக்கு எந்த மாற்றமும் இல்லை, புது சிருஷ்டியின் எந்த மாற்றமும் இல்லை, அவனுக்குள்ள பழையவைகள் எல்லாம் அப்படியே இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? இத ஜீவனாய் உள்ளத்துல என்ன பண்ணல, அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜீவனாய் உள்ளத்துல கிரியை செய்வதற்கு தாங்கள் இடம் கொடுக்கவில்லை. அதனால அந்த ஜீவனை கிரியை செய்யல. ஆனால் இயேசுவையும் அவருடைய வார்த்தையும் அவருடைய வசனத்தையும் நீங்கள் உள்ளத்துல பாத்தீங்கன்னா, அந்த உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உங்களுக்குள்ள என்னவா இருக்கிறது? அது ஜீவனா இருக்கிறது. என்னவா இருக்கிறது? அது சொல்லுங்களேன், என்னவா இருக்கிறது? ஜீவனா இருக்கிறது. அப்புறம் சொல்றாரு பாருங்க, அந்த ஜீவன் மனுஷருக்கு என்னவா இருக்கிறது? இப்பொழுது ஒளியா இருக்கிறது. லைஃப் gives the man light. இவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. ஜீவன் மனுஷனுக்கு இப்ப என்னவா இருக்கிறதாம்? ஒளி அல்லது வெளிச்சமா இருக்கிறது. அவன் நடக்க வேண்டிய வழிகளை, அவன் நடக்க வேண்டிய காரியங்களை, அவன் பார்க்க வேண்டிய காரியங்களை, அவன் எதிர்காலத்தை எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய வெளிச்சத்தை தரக்கூடியது தேவனுடைய வசனம். அதற்குள் ஜீவன் இருக்கிறது. அதனாலதான் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இருக்கிறது. பயம் இல்லாம இருக்கிறான், தைரியமா இருக்கிறான், அச்சப்படாம இருக்கிறான், எடுத்து வைத்த காலம் முன்னோக்கி போய்கிட்டே இருக்கிறான், பின்னோக்கி பார்க்காம இருக்கிறான். வாய் ஏன்? காரணம், அந்த ஜீவன் அவனுக்குள் வெளிச்சத்தை என்ன பண்ணி இருக்கிறது? கொண்டு வருகிறது. என்ன கொண்டு வருகிறது? அவனுக்குள்ள வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. 5வது வசனம், அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை என்ன பண்ணவில்லை? பற்றி கொள்ளவில்லை. எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. ஒளி எங்க பிரகாசிக்கிறதா? நல்லா சொல்லுங்களேன், இருளில் பிரகாசிக்கிறது. என்ன சொல்ல வராரு? இயேசுவின் வார்த்தைக்குள்ள இருக்கிற ஜீவன் ஒரு மனுஷனுக்குள்ள அது வரும்பொழுது அந்த ஜீவன் ஒளியாய் வருகிறது. அந்த ஒளி இருளை பற்றி கொள்வது இல்லை. அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற பயம் அது ஒரு இருள், உங்களுக்குள்ள இருக்கிற தோல்வி அது ஒரு இருள், உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனம் அது ஒரு இருள், உங்களுக்குள்ள இருக்கிற நோய் அது ஒரு இருள். இருள் ஒளியை பற்றி கொள்வது இல்லை. நம்புறீங்களா நீங்க? அதை இயேசுவை வார்த்தையை கொண்டு அறிந்து கொள்ளும் பொழுது, இயேசுவை வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசுவை வார்த்தையை கொண்டு நான் புரிந்து கொள்ளும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, நம்பும் பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகிறது? இதான் உண்டாகிறது. ஜீவன் உண்டாகி ஒளி வீசுது பாருங்க. அந்த ஒளி இருளை பற்றி கொள்வது இல்லை. இருள் அகன்று ஓடுது. வெளிச்சத்தை பார்த்த உடனே பயம் அகன்று ஓடுது. புது நம்பிக்கை அவனுக்குள்ள பிறக்குது. தைரியமாக வாழணுன்ற எண்ணம் அவனுக்குள்ள வருது. ஜெயத்தின் சிந்தை, வெற்றியின் எண்ணங்கள் அவனுக்குள்ள உதிக்குது. எப்படி வருது அவனுக்குள்ள? காரணம், இந்த ஜீவன் அவனுக்கு ஒளியாய் இருக்கிறது. இந்த ஜீவன் என்னவா இருக்கிறது அவனுக்குள்ள? வெற்றியின் சிந்தனைகள் எல்லாம் உள்ளத்துல கொண்டு வரதான் புது சிருஷ்டி. எப்படி வருது? தானா ஆண்டவர் செய்யறாரா? இல்ல, வார்த்தை உள்ளத்துல போன உடனே, உள்ளத்துல ஏற்றுக்கொண்ட உடனே அவன் உள்ளத்துல அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அந்த வார்த்தை என்ன பண்ணுகிறதாங்க? கொண்டு வருகிறது. 9வது வசனம்,
உலகத்தில் வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும், எவ்வளவு அற்புதமான எந்த மனுஷனையும், அது இன்னொரு வார்த்தையில சொல்லலாம்னா எல்லா மனுஷனையும், கெட்டு போயிருக்கிற, சீரழிஞ்சிருக்கிற, படுபாவி, கொடுமையான பாவி, மோசமானவன், சரியில்லாதவன், சக மனுஷனாலே அங்கீகரிக்கப்பட முடியாதவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட மோசமானவனையும் கூட இந்த வார்த்தை அவனுக்குள் இருக்குமானால், இந்த வார்த்தை அவனுக்குள் செல்லுமானால், இந்த வார்த்தை அவனு வாழ்க்கையில் இருக்குமானால் அது ஜீவனை உண்டாக்கி, ஒளியை அது உண்டாக்கி எந்த மனுஷனுடைய வாழ்க்கை என்ன பண்ணுகிறது? அது பிரகாசிப்பிக்கப்படும். எந்த மனுஷனுடைய வாழ்க்கை என்ன பண்ணும்? அது நல்லா சொல்லுங்களேன், புரியுற மாதிரி உங்களுக்கு பழைய வாழ்க்கையின் லாங்குவேஜில் சொன்னா ஒளிமயமான எதிர்காலம் உண்டாகுன்றாரு. என்ன எதிர்காலம் உண்டாகுது? நல்லா சொல்லுங்களேன். இயேசுவை நீங்கள் மாம்சத்தின்படி அறியாமல் வார்த்தையின்படி, வசனத்தின்படி நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது என்ன எதிர்காலம் உண்டாகுதுங்க? என்ன எதிர்காலம் உண்டாகுதுங்க? ஒளிமயமான எதிர்காலம் அங்கதான் ஆரம்பிக்குது. பிளஸ் போடுறதுனாலயோ மைனஸ் போடுறதுனாலயோ கீழே விடுறதுனாலயோ கும்பிடுறதுனாலயோ வேற மாம்சத்தின்படி எந்த கிரியைகளினாலும் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாய் மாறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் வார்த்தையாய் தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதுதான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். வசனத்தை எடுத்து ஏன் பிரசங்கம் பண்றோம்னா அதான் காரணம். இது பிரசங்கத்தை ஒரு மனுஷன் கவனமாக கேட்டு உள் வாங்கும் போது, அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவனுக்குள் ஜீவனும் ஒளியும் பிரகாசமும் அவன் வாழ்க்கையிலே உண்டாகும். வேணாம் எனக்கு அப்படின்னா என்ன ஆயிடுது? இருட்டா இருக்கும். சிம்பிளா சொல்றோம், சூரியன் உதிக்குது காலையில. ஆனாலும் சில நேரத்தை பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருட்டா இருக்கும். ஏன் இருட்டா இருக்கும்னா இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி எல்லாம் ஸ்க்ரீன்லாம் போட்டு அப்படி வச்சிருக்கிறதுனால வெளிச்சம் உள்ள வரல. ஆனால் வெளிச்சம் இருக்குதாங்க, இருக்குது. வெளிச்சத்தை உள்ள அனுமதிக்காமல் இருக்கிறோம். வெளிச்சம் உள்ள வரணும் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? கதவு ஜன்னல் இருக்கிற வழி எல்லாத்தையும் திறந்து வைக்க வேண்டியதாக இருக்குது. திறந்த உடனே வான் கூப்பிட வேண்டியதில்லை. திறந்த உடனே வெளிச்சம் என்ன பண்ணுகிறது? அங்கே உள்ளே பிரவேசிக்கிறது. அதே போலதான் இயேசு, வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டார், கதவை திறந்தார். உள்ளத்தை திறன்றார். வார்த்தைக்கு நேராக, வசனத்துக்கு நேரம் உள்ளத்தை தர. வெறும் கண்ணை மட்டும் திறந்துருந்தா பார்த்தாது. உள்ளத்தை, தேவனுடைய வசனத்தை கேட்கும்படியாக தர. திறந்தால் அது உனக்குள்ளே ஜீவனை உண்டாக்கும். அது உன் வாழ்க்கையை ஒளியாக மாறும், உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறும். நம்புறீங்களா நீங்க? அதை ஆமா, திறந்தாதான். நிறைய பேர் சபைக்குள்ள உட்காந்து மூடியே வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற டாபிக் வந்திருக்காது. அது மாதிரி அவங்க மோல்டட் ஆகிட்டு இருப்பாங்க. ஸ்க்ரீன் போட்டு மூடுற மாதிரி மூடி வச்சிருக்கிறாங்க. அவங்க மோல்டட் டாபிக்லாம் என்னது? முக்காடு போட்டியா போடலையா, முடிய இவ்வளோ பெருசு வச்சிருக்கிற, இந்த சைஸில் வைக்க வேண்டியது தானே, இந்த நகையை போட்டுன்னு வந்த, இந்த ட்ரெஸ் ஏன் போட்டுன்னு வந்த, இதுக்கு பேசாமல் பிரசங்கர் நீ பைபிளை மூடி வச்சுட்டு போயிட்டு அந்த வேலையை பார்க்கலாம். மூடி பெருசாக இருந்தால் கத்திரிக்கோளை திரும்பி கட் பண்ணிவிட்டு, ட்ரெஸ்ஸு சரியில்லைன்னா நீ ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்து, இல்லை டைலர் மாதிரி தைச்சி கொடுத்துரு. ஹலோ, சபையில் பிரசங்கம் பண்ணுற வேலை தவிர மற்ற எல்லா வேலையும் நடக்குது. பார்பர் வேலை நடக்குது, டைலர் வேலை நடக்குது, எல்லா வேலையும் நடக்குது. ப்ரீச்சிங் ஒர்க் மட்டும் நடக்கிறது இல்லை. அப்புறம் எப்படி கிறிஸ்துவம் மாறும்? அப்புறம் எப்படி ஜனங்களுடைய வாழ்க்கை மாறும்? எல்லாம் சரியாயிடும். நான் புடுபுடுக்காரனா காலையில் 4 மணிக்கு வந்து டக்க டக்கடன்னு அடிச்சுட்டு ஆராதனையிலிருந்து பிரசங்கத்திலிருந்து எல்லாம் அப்படி தான் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு படப்படம் அடிச்சு கிடிச்சு குதிச்சு உருளை விட்டு பரல விட்டு, கவலைப்படாதே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் மகளே, போயிட்டு வா. என்ன போயிட்டு வா? போயிட்டு இருளில் தான் வாழ போகிறான், போயிட்டு பயத்தில் தான் வாழ போகிறான், போயிட்டு அதே தோல்வியில் தான் இருக்க போகிறான். ஏன்னா வார்த்தையை கேட்கல. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த விடுதலையாக்குன்ற வார்த்தையே இதுதான். ஜீவனை உண்டாக்கும், வெளிச்சத்தை கொண்டு வரும், ஒளியை கொண்டு வரும், வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றும். சத்தியத்தை அறிவீர்கள், வாழ்க்கை பிரகாசமாக மாறும். காரணம், கிறிஸ்து தம்மை அப்படிதான் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படிதான் உங்கள் வாழ்க்கை புது சிருஷ்டியாய் மாறும். என் வாழ்க்கை மாறணும், என் சூழ்நிலை மாறணும், என் எண்ணங்கள் மாறணும், என்னுடைய எதிர்காலம் மாறணும், எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும், நன்மையாக இருக்கணும், பிரகாசமாக இருக்கணும்னா அதனுடைய ஆரம்பம் இடம் எங்க? உள்ளத்தை திறந்து இயேசுவை வார்த்தையாக ஏற்றுக்கொள்வது. எப்படி ஏற்றுக்கொள்வது? அவரை வார்த்தையாக ஏற்றுக்கொள்வது, வசனமாக ஏற்றுக்கொள்வது, சத்தியமாக ஏற்றுக்கொள்வது. அப்படி ஏற்றுக்கொள்வதன் மூலமாக தான் மாற்றங்கள் என்ன பண்ணும்? வாழ்க்கையிலே உண்டாகும். 12வது வசனம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. ஹலோ, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய்
அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக மடிக்க அவர்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். விசுவாசம் உள்ளவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களுக்கும் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாராம். என்ன அதிகாரம் அது? பிள்ளைகளாகும்படி. யாராக ஆகும்படி? நிறைய விசுவாசிகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனையே தான். நான் ஆண்டவருடைய பிள்ளையா? சந்தேகமா தான் இருக்கும், கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கும். ஏன்? கிரியைகள் அப்படி இருக்குது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சொல்லுவாங்களே டீச்சரோட பிள்ளைங்க மக்குன்னுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, நான் ஆராய்ச்சி பார்த்ததில்லை. ஆனால் நான் படிக்கிற காலத்தில் பார்த்துருக்குறேன். சில நேரத்தில் ரியாலிட்டியாகவே இருக்குது. அது எப்படின்னு தெரில. அம்மா சோசியல் சயின்ஸ் டீச்சர், ரொம்ப எக்ஸ்பர்ட்டு சோசியல் சயின்ஸில், பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அம்மாவுக்கு. புக்கே எடுக்காமல் போர்டில் அப்படியே பாயிண்ட்டாக எழுதி போடுவாங்க அந்த அம்மா. அவங்க பையன் என் பக்கத்தில் உட்காந்துருப்பான். ரேங்கே வர முடியாத அளவுக்கு மார்க் எடுப்பான். நான் பார்த்துங்க. அவங்க அம்மா ரொம்ப நேர்மையானவங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா பிள்ளைங்களுக்கும் கிளாஸில் தான் திருத்துவாங்க. திருத்தும் போது கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஏன்டா உனக்கு எதுல இருந்தா நான் மார்க் போடுறது? ஏதாவது எழுதி வச்சிருந்தா கூட திருத்தி ஒன்றுன்னு போடலாம், நீ எதுவுமே இல்லாமல் வெறும் டாபிக் மட்டும் எழுதி இப்படி வச்சிருக்கிறியாடான்வா. நானும் யோசிப்பேன், இந்த அம்மா கண்ணை மூடிக்கிட்டு லெசன் எடுக்குது நமக்கு. பையன் பார்த்தா ஒரு பாயிண்ட் கூட எழுத மாட்டேன்றான் பேப்பரில். ஒரு பாயிண்ட் கூட என்ன பண்ண மாட்டேன் அவனுக்கு, வந்து தொலைக்க மாட்டேன் அவனுக்கு. அப்போ நிறைய நேரத்தில் பாருங்கள், விசுவாசிகளாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை அந்த மாதிரி தான் மாறிடுது. பல வருஷமாக சபையில் விசுவாசியாக இருக்கிறாங்க, எல்லா பக்திக்குரிய கிரியைகளும் இருக்கும். ஆனால் பிள்ளைகளான்னு கேட்டு பாருங்க, வராது. ஐ எம் காட் சைல்டுன்றே வராது. ஆனால் ஒன்று உண்மை என்ன தெரியுமா? அம்மா சோஷியல் சயின்ஸ் டீச்சராக இருக்கலாம், இவனுக்கு சோஷியல் சயின்ஸே வராமல் இருக்கலாம். ஆனால் பிள்ளை அம்மான்ற உறவு மட்டும் என்ன பண்ணாதாங்க மாறவே. சப்ஜெக்டில் ஒன்றா பிரச்சனை இருக்கலாம், எதில் பிரச்சனை இருக்கலாம்? சப்ஜெக்டில் ஒன்றும் பிரச்சனை இருந்திருக்கலாம் இவங்களுக்கும் அவனுக்கும். ஆனால் பிறப்பில் என்ன கிடையாதுங்க பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த அம்மா தான் பெற்றெடுத்து தான் அவன் பிள்ளை, கடைசி வரைக்கும் அம்மா அவன் பிள்ளைன்றதுல மாற்றமே இல்லை. அதே போல தான் நம்முடைய கிரியையில் ஒன்று சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஆண்டவர் போல அன்பு கூற முடியாமல் இருக்கலாம், பரிசுத்தமாக வாழ முடியாமல் இருக்கலாம், நீதியை செய்ய முடியாமல் இருக்கலாம், நம்ம கூட பல குறைகள் இருக்கலாம். ஆனால் அவைகள் நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த இடத்துக்கு என்ன பண்ண முடியாது, கொண்டு வரவே முடியாது. எந்த நிலைமை வரைக்கும்? நான் விசுவாசிக்காமல் போகிற வரைக்கும். என்ன பண்ற வரைக்கும்? நான் பண்ணிட முடியுமா? பண்ணிட முடியும். பண்ணிட முடியுமா? பண்ணிட முடியும். நீங்க தேவனுடைய பிள்ளைகள் இல்லை. பைபிள் படிக்காம இருக்கிற நீ எப்படி தேவனுடைய பிள்ளை? ஜெபிக்காம இருக்கிற நீ எப்படி தேவனுடைய பிள்ளை? ஹலோ, அதை பண்ணாம இதை பண்ணாம இருக்கிற நீ எப்படி தேவனுடைய பிள்ளை? 4 கேள்வி கேட்டா கன்ஃபார்ம் ஆகிடும். ஆமா, கண்டிப்பா நான் யாரும் கிடையாது, நான் தேவனுடைய பிள்ளை இல்லை. தம்பி தங்கச்சிங்களோடலாம் பிறந்து வளர்ந்து என்ன மாதிரி ஒரு ஆல்ஃபா கேரக்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என் தங்கச்சியை ஒரு கட்டத்தில் அடக்கணும்னு முடிவு பண்ணுறேன். வளர்ந்துட்டா, காலேஜுக்கெலாம் ப்ரொஃபஸராக போயிட்டா. வீட்டில் ஒரே பொண்ணுன்றதுனால வாயிரும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது நமக்கு விளையாடுற ஒரே ஆப்ஷன் அவன் மட்டும்தான். அப்போ என்ன பண்ணுறது? அவளை எப்பவுமே நம்ம கீழே வச்சுருக்கணும். ஒரு நாள் யோசிச்சு பார்த்தேன், சரி இது ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஒரு நாள் சாப்பிட உட்காந்துருந்தான், அவளும் நானும் உட்காந்துருந்தேன். எங்கள் அம்மா சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி வெயிட் பண்ணோம். ரொம்ப வாய் ரொம்ப ஓவராக போயிட்டே இருந்தது. நான் சொன்னேன், அனாதையாக பிறந்த உன்னை கூட்டிகிட்டு வந்து எங்கள் அம்மா அப்பா இறக்கப்பட்டு உன்னை கொண்டாந்து வீட்டில் வச்சு வளர்த்து உன்னை படிக்க வச்சு எம்இ வரைக்கும் பாஸ் பண்ண வச்சு ஒரு ப்ரொஃபஸர் ஜாபில் சேர்த்து விட்டா இதுவும் பேசுவேன், இன்னும் பேசுவேன். ஃபஸ்ட்டு 2-3 வாட்டி நம்பல. அவன் சொந்தமாக கதைங்களை 4-5 கதைகளை எடுத்து விட்டேன் நான். ஏன்னா நான் பிறக்கும்போது எங்கள் அம்மா ஜிஹெச்சில் தான் வேலை செஞ்சாங்க. நான் சொன்னேன், ஜிஹெச்சில் தான் அம்மா வேலை செஞ்சாங்க. லேபர் வார்டில் வேலை செய்யும் போது ஒரு அம்மா பெண் குழந்தையாக இருக்குது, வேணான்னு தூக்கி போட்டு போயிடுச்சு. இறக்கப்பட்டு உன்னை கொண்டாந்து வளர்த்தாங்க. கலர்லேருந்து ஏதாவது நீ எங்களை மாதிரி இருக்கிறியா பாரு. அவள் ஒரு கட்டத்தில் உண்மையாகவே நடந்தது. எங்கள் அம்மா சமையல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அவள் அழுதுகிட்டே கேட்டா, அப்போ எங்கள் அம்மா யார் சொல்லு, எங்கள் அம்மா யார்? இவ்வளோதான் மேட்ரு. எங்கள் அம்மா யார் சொல்லு. அப்போ நான் எங்கே போகிறது? எங்கள் அம்மா யார்? அழவே ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா திட்டி அவளை சால்வ் பண்ணி, ஏண்டி அவன் தான் சொல்கிறான்னா நீ அதை நம்புவியா? நீ என் பொண்ணு தாண்டி, நான் தாண்டி உன்னை பெற்று எடுத்தேன், நான் தாண்டி உன்னை வளர்த்தேன்.
ஆனாலும் சொன்ன கதையை வச்சு அவன் நம்பிட்டான். இருக்காது போல இருக்கு. நிறைய நேரத்தில் சர்ச்சுக்குள்ளே போனால் அந்த மாதிரி தான் ஆயிடுது. அவங்க கேட்குற கேள்வியை எந்த லெவலில் கொண்டாந்து நிறுத்துது நம்மள? நம்ம தேவனுடைய பிள்ளைகள் இல்லை போல இருக்குது. சர்ச்சுக்குள்ளே வந்து உக்காந்துருக்குறான் அவன். எவ்வளோ பெரிய விஷயம். ஹலோ, அதே பெரிய விஷயங்க. இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒருத்தர் சர்ச்சுக்குள்ளே பைபிளை தூக்கிட்டு வந்து உக்காந்துருக்குறான். இவங்க கேட்குற கேள்வி இல்லாமன்னா ஆயிடுறான்னா, நான் தேவனுடைய பிள்ளை இல்லை போல இருக்குது. நான் யாருடைய பிள்ளையாவனா இருந்துக்கிறேன்? சாத்தானுடைய பிள்ளையாக இருந்துக்கிறேன். யாருடைய பிள்ளையாவனா இருந்துக்கிறேன்? நான் யாரு கிடையாது, தேவனுடைய பிள்ளை இல்லைன்ற அளவுக்கு இவங்களுடைய கேள்விகள் மாறுதுங்க. ஜெபம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி. ஆமாம், இல்லை தான், அவனுக்குள்ள பல குறைகள் இருக்கும் தான். ஆனால் அவனுக்குள்ள விசுவாசம் இருக்குது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நம்புறீங்களா நீங்க? 1000 பிரசங்கியார் எழும்பிட்டோம், 1000 பிசாசு உங்களுக்குள்ள வந்து 1000 விஷயங்களை பேசி நீங்க தேவனுடைய பிள்ளைன்றதை கன்ஃபார்ம் பண்ண முயற்சி பண்ணட்டும். ஒரு லைன்ல நில்லுங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள மட்டும் நான் அவருடைய பிள்ளையாய் இருப்பதற்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அவர், நான் அவருடைய பிள்ளை தான். ஹலோ, புரியுதுங்களா உங்களுக்கு? பிள்ளை என்னன்னு அர்த்தம்? சுதந்திரவாளிகள், உரிமையாளர்கள் அர்த்தம். இன்ஹெரிட்டன்ஸ் ஆங்கிலத்தில் அப்படின்னு அர்த்தம். பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, சுதந்திரவாளிகள். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்படின்னு அப்பாக்குரியது, அம்மாக்குரியது, பெற்றோர்களுக்குரியதுலாம் யாருக்கு உரிமை? யாருக்கு உரிமை? பக்கத்து வீட்டுக்காரன் தான் உங்க வண்டி எடுத்து ஓட்டுறதுக்கு பர்மிஷன் கேட்கணும். இப்போ பிள்ளைங்க கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே, ஒரு மரியாதை கேட்கலாம், அவ்வளோதானே தவிர. ஆனால் அந்த வண்டி யாரு தான் வந்து அவனு தான். பேசுறது புரியுதுங்களா? இந்த ஊர் பாவம் பரிதாபப்பட்ட ஊர்னால ஆண்களுக்கு ரொம்ப எக்ஸாம்பிள், ஆனால் பெண்களுக்கு நிறைய இருக்குது. என்ன இருக்குது? அம்மா போடுற புடவெல்லாம் யாருக்குரியது? பொண்ணு எடுத்து கட்ட முடியுமா? உரிமை இருக்குதா? இருக்குதா இல்லையா? தலை அப்படி நிற்கிறதெல்லாம் பார்த்தா உங்கள் வீடு வேற வீடாக இருக்கும் போல இருக்குது. உரிமை இருக்குதா இல்லையா உங்களுக்கு? அம்மா போடுற நகைலாம் போடுறதுக்கு உரிமை இருக்குதா இல்லையா உங்களுக்கு? அம்மாக்குரியதெல்லாம் யாருக்குரியது? நல்லது சொல்லுங்களேன். போட்டுக்க முடியும், எடுத்துக்காதீ அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கும் வேணும்டி, வேஸ்ட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லாமே தவிர உனக்கு இல்லை அப்படின்னு பண்ண முடியாதங்க, சொல்ல முடியாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதே போலதான் அங்க பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அர்த்தம். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அவர் எனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்கும் நான் யாரா இருக்கிறேன்? நானு உரிமையாளனா இருக்கிறேன். யாரா இருக்கிறேன் நானு? யார் வந்து சொல்ல முடியாது நீ ஆசீர்வாதமா வாழ்வதற்கு உனக்கு தகுதி கிடையாது, உன் வாழ்க்கை மாறாது, உன் எதிர்காலம் நல்லா இருக்காது, சொல்லவே முடியாது. காரணம், நான் தேவனுடைய பிள்ளை, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். நம்புறீங்களா நீங்க? சொல்லவே முடியாது. தேவனுடைய பிள்ளைங்கன்னா அதுக்குள்ள அவ்வளவு அதிகாரம் இருக்குது. வரப்போற வாரங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் கொண்டு போறேன். சொல்றாரு, நாமத்தின் மேல விசுவாசம் வச்சுட்டீங்கன்னா நீங்க பிள்ளைகளா இருக்கும்படி உங்களுக்கு என்ன இருக்கிறதாங்க? அதிகாரம் இருக்கிறது. 13 பாருங்க. அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல். புது சிருஷ்டி என்னன்னு சொல்லி கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறவர்கள் இனி ஒருபோதும் இயேசுவையோ மற்றவைகளையோ எதன்படி பார்ப்பதில்லை? மாம்சத்தின்படி பார்ப்பதில்லை, உலக அடையாளத்தின்படி பார்ப்பதில்லைன்னா என்ன அடையாளம்ன்றது? வார்த்தையின் அடையாளத்தை கொண்டு. இயேசு என்னை அவருடைய குமாரனும் குமார்த்தியுமாய் பார்க்கிறார், நான் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறேன், அவருடைய வார்த்தை எனக்குள் ஜீவனாய் இருக்கிறது, அது ஒளியாய் மாறினது, அது என் வாழ்க்கை பிரகாசிப்பிக்கப்படுகிறது. எப்படி? இப்படிதான். எப்படி அது? அவர்கள் ரத்தத்தினாலாவது. யாரை சொல்லுகிறது? பிள்ளைகளாய் இருக்கிறவர்களை. இது இயேசுவின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்றால் சொல்றாரு, ரத்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது. அடுத்த ஒரு வார்த்தை இருக்குது, மாம்ச சித்தத்தினாலாவது. எந்த சித்தத்தினாலாவது? மாம்ச சித்தத்தினாலாவது. இதெல்லாம் என்ன காரியம்? இதெல்லாம் என்ன அடையாளம்? உலகத்தின் அடையாளம் பாருங்க. நான் நிறைய பேர் பேசுறது கேட்டுக்கிறேன். நாங்களாம் 4 தலைமுறையா கிறிஸ்தவர்கள் வாங்க அப்படின்னு என்ன சொல்ல வராங்க? எங்க தாத்தாக்கு அப்பா எல்லாருமே நாங்க யாரா இருந்திருக்கிறோம்? கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம். எப்பா கிறிஸ்துவுக்குள் வாழ்வது என்பதோ அல்லது கிறிஸ்தவனா இருப்பது என்பதோ ரத்தத்தினாலும் மாம்சத்தினாலும் புருஷ சித்தத்தினாலும் வருவது இல்லை. நம்புறீங்களா நீங்க? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பவர்களுக்கே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறுபடி பிறப்பவர்களுக்கு அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க சொல்றாரு பாருங்க. அவர்கள் ரத்தத்தினாவது மாம்ச சித்தத்தினாவது புருஷ சித்தத்தினாவது பிறவாமல்
தேவனாலே பிறந்தவர்கள். யாராலே பிறந்தவர்கள்? நீங்கள் நல்லா சொல்லுங்களேன். Right now you are born again by the word. என்ன சொல்றது? இப்ப இந்த புது வாழ்க்கை, இந்த புது சிருஷ்டிப்பு என்பது பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போனது எல்லாம் புதிதானது. the new creation, புது வாழ்க்கை, புது மனுஷன், புது எதிர்காலம், புது நம்பிக்கை, புது ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை குறித்து சிந்திக்கிறேன் என்றாலே நான் எப்படி மாறினேன்? எப்படி மாற முடியும்? காரணம், இப்பொழுது நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். யாரால் பிறந்திருக்கிறேன்? பழைய அடையாளங்களை மறைத்தால் தான் இந்த அடையாளம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். பழசி புதுசு என்ன பண்ண முடியாது, நீங்க வேலை செய்ய முடியாது. புது சிருஷ்டியை பற்றி எடுக்கும்போது பேசிருக்க இல்லையா? பழைய துணியை புது துணி என்ன பண்ண முடியாது, நீங்க இணைக்க முடியாது. இணைத்தால் அது கிழியும்ன்றார். பழைய அடையாளத்தையும் புது அடையாளத்தை கொண்டு வந்து என்ன பண்ண முடியாது, இங்க இணைக்க முடியாது. அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன், இயேசு தான் தாயை வெறுத்துட்டாரா, இல்லை திட்டாரா, இல்லை அறிவில்லாமல் நடந்துக்கிட்டாரா? இல்லை, ரொம்ப தெளிவாக ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. பவுல் அது ரொம்ப வெளிப்படையாக பேசுவார், இயேசு ரொம்ப மேலோட்டமாக பேசுவார் சில விஷயங்களை. ஏன்னா எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணுறாரு. அவர் எப்படி சொல்றாரு? வசனத்தை கேட்கிற நீங்களே எனக்கு யாரா இருக்கிறீர்கள், தாயும் சகோதரனுமா இருக்கு. எந்த பார்வையில பாங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த பார்வை மாறிடுச்சுன்னா இன்னைக்கு சபைக்குள்ள விசுவாசிகளுக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டாயிருக்கும் யோசிச்சு பாருங்க. நிறைய சபையில விசுவாசிகளை ஒற்றுமைப்படுத்துறதுக்கே பெரிய வேலையா இருக்கும் பாஸ்டருக்கு. ஏன்னா அவ்வளோ பிரச்சனை நடக்கும் சக விசுவாசிகளுக்குள்ள. என்னை பார்த்து இப்படி முறைச்சிட்டா, என்னை பார்த்து இப்படி பேசிட்டா, அப்படி சொல்லிட்டா, என்னை ஒரு மாதிரி கேவலமா பார்க்குறாங்க. நீ ஏன் பார்க்குற அப்படி? இல்லை, நீ ஏன் பார்த்த? அந்த அளவுக்கு பெரிய சைக்கியாட்ரிஸ்டா நீ? பார்வையிலே கண்டுபிடிச்சிடுவீங்களோ? கேவலமாக பார்க்குறாங்க, கேவலமாக நினைக்கிறாங்க. ஆண்டவர் தான் உள்ளம் தெரியுங்களே ஆராய்ந்து பார்க்குறாரு. நீ இந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுற நேரத்தில் இந்த ஆராய்ச்சி பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா விளங்கி இருக்கலாமே வாழ்க்கையில். அவங்க என்ன கேவலமாக நினைக்கிறாங்க பாஸ்டர், என்ன ஒரு மாதிரியாக நினைக்கிறாங்க. என்ன ஒரு மாதிரி நினைக்கிறாங்க? நல்ல வேலை இந்த சபையில் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லை. லூசுங்க அதுங்களாம் வச்சு சமாளிக்க முடியாது. நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் பதில் சொல்லுவீங்க நீங்கள். நீ நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன், கிளம்புன்னு தான் சொல்லணும். வேற என்ன சொல்கிறது அதுங்களுக்கு? ஏன் இந்த மாதிரி எண்ணங்கள் வருது? நான் தேவனோட பிள்ளை, யார் என்னை எப்படி பார்த்தான்னா, என்ன சொன்னான்னா, என்ன நினைச்சான்னு, புரியுதுங்களா? அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறவர்கள் எத்தனை பேர், அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதிகாரம் உள்ள தேவனுடைய பிள்ளையை வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. ஹலோ, உங்களை எப்படி பார்த்தானே, எப்படி நினைச்சானே, உங்ககிட்ட பேசினா பேசாம போனா என்ன? என் பொண்ணு ரெகுலராக இப்போ ஒரு வாரமாக என்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறா. ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போதுலாம் பேர் சொல்லுவோம், ஒரு 4-5 பேர் அவள் கிளாஸ்மேட்ஸ் பேர். இவங்கெல்லாம் என்கிட்ட பேசுறது இல்லைப்பா, நானே பேசினாலும் பேச மாட்டேன்றாங்க. ஏன் அவங்களாம் அப்படி பண்ணுறாங்க? ரொம்ப அப்படி ஃபீல் பண்ணுறான் அவன். அவளுக்கு நான் சொல்கிற ஒரே வார்த்தை, ஒற்றை வார்த்தை என்ன தெரியுமா? யூ ஆர் ஏ பிரின்சஸ். நீ யார்? நீ என் மனைவி அதை திட்டுவா. நீ இப்படியே சொல்லியே அவள் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்றா. யூகேஜி போன என்ன வேலை செய்ய வைக்க முடியும்? அவள் அப்படியே தான் வாழறா. அவன் அந்த எண்ணத்தில் ஆமாம் அப்படி தான் வாழணும், வேறு வழி கிடையாது. நான் சொல்லுவேன், நீ பிரின்சஸ், நீ அவங்க தான் உங்ககிட்ட வரணுமே தவிர நீ அவங்கக்கிட்ட போகணும், அவங்க உங்ககிட்ட இப்படி பண்ணல என்ன பண்ணக்கூடாது, எதிர்பார்க்கவே கூடாது. உன் வாழ்க்கை தனித்துவமானது, உன் வாழ்க்கை தனியானது. டோன்ட் கம்பேர் வித் அதர் சில்ட்ரன்ஸ். போய் படிக்கிற, எல்லாரும் நேசிக்கிற, எல்லாரும் அன்பு கூறு, எல்லாம் பழகு. ஆனால் அவங்க என்கிட்ட பேசலை, என்கிட்ட பழகலை, நான் பேச மாட்டேன்றாங்க, என்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்க மாட்டேன்றாங்க. அந்த வார்த்தை ஃப்ரெண்டாக இருக்க மாட்டேன்றாங்க. எப்படி புரியும்னு தெரியல அதுங்களுக்கு. யோசிக்கிறேன் நான், இன்னைக்கு யோசிச்சு பார்க்குறேன். யூகேஜி படித்தேன்னா நான் அப்படியே படித்த ஞாபகம் இருந்தாலும் எவன்லாம் கூட இருந்தான்னு தெரில எனக்கு. வெளியெல்லாம் போகும்போது சிலவனை பார்த்து கூட படித்தேன்றான், எவன்டா அவன் சும்மா பேசுகிறானுங்களா இல்லை நிஜமாகவே சொல்கிறானுங்களான்ற அளவுக்கு இருக்குது. மறந்து போச்சு. ஆனால் இதுங்களுக்கு யூகேஜிலே ஃப்ரெண்டாக பேச மாட்டேன்றாங்க, ஃப்ரெண்டாக பழக மாட்டேன்றாங்க, ஃப்ரெண்டாக இருக்க மாட்டேன்றாங்க. அதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான், யூ ஆர் ஏ பிரின்சஸ். என்னன்னா அது சொல்லிட்டா அடுத்த நாள் அந்த பேச்சே வராது. அவளே கேட்பேன் நான், உங்ககிட்ட பேசினாலும் சரி பேசலனாலும் சரி, நீ யார்? நீ பிரின்சஸ். அவ்வளோதான், அவன் வாயிலே பதில் வந்துடும். அப்போ இனிமேல் ஃபீல் பண்ணாது, விட்டுரு. உனக்கு வீடு இருக்குது, அம்மா அப்பா இருக்கிறாங்க, தாத்தா பாட்டி இருக்கிறாங்க, தம்பி இருக்கிறான், உள்ளே வந்தியா, விளையாடுனியா, பார்த்தியா, சாப்பிட்டியா, தூங்குனியா, ராஜாத்தி மாதிரி போயிட்டு ராஜாத்தி மாதிரி வந்துக்கிட்டே இரு. அவங்க இப்படி நினைக்கல, இப்படி பார்க்கல, என்ன இப்படி பேசலை, எனக்கு குட் மார்னிங் சொல்லலை, எனக்கு ஃப்ரெண்டாக இல்லை, அதை பற்றி அவசியமே இல்லை.
வாழ்க்கையில எவ்வளவோ உருப்படியான விஷயம், பல விஷயங்கள் இருக்குது. அதை நோக்கி வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? 6 நாளையும் உண்டாக்கி வச்சிருக்கிறாருன்னு இருக்குது. 6 நாள் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரா? உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. நீங்க 60,000 வருஷம் இருந்தாலும் 6 நாள் அனுபவிச்சா கூட இந்த உலகத்தை பார்த்து முடிக்க முடியாதுங்க. அவ்வளோ அற்புதமான விசேஷங்களும் கிரியைகளும் அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களும் இந்த உலகத்தில் தேவனால் இருக்கிறது. நம்ம அதை பார்க்கறது இல்லை. இவங்க பேசலை, இவங்க பழகலை, இவங்க ஃப்ரெண்டு அல்ல, இவங்க இப்படி நினைக்கிறாங்க, என்ன இப்படி ஒரு மாதிரியா பார்க்குறாங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அதுதான் உங்கள் உள்ளத்தை சரி பண்ணோம். நீங்கள் யார் என்ன எப்படி ஒன்றா பார்க்கட்டும், நான் அவரை விசுவாசிக்கிறார், நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாக இருக்கிற எனக்கு தேவன் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நான் அவருடைய பிள்ளையாக இருக்க முடியும். நான் அவருடைய, அதை விட ஒரு பெரிய லெவல் வேற உலகத்தில் இருக்குதா உங்களுக்கு? ஹலோ? ஏன்னா அந்த ஒரு நம்பிக்கை தான் அவங்கள மரணத்தின் பள்ளத்தாக்கிலும் பாதுகாக்கும். அந்த ஒரு காரியம் தான் உங்களை இருளிலும் கூட நிற்கும். அந்த ஒரு காரியம் மட்டும்தான் உங்களை கடைசி வரைக்கும் உங்களுக்கு துணையாய் வரும். நான் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறேன். அது யாரும் மாற்றவே முடியாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால நம்பணும் எது? நான் தேவனால் பிறந்தவன். யாரால் பிறந்தவன்? நான் மாம்சத்தின்படி என் தாய் தகப்பன் இருக்கலாம், உடன் பிறந்தவர்கள் இருக்கலாம், சொந்தக்காரங்க இருக்கலாம். அவங்களாம் ஒரு லிமிட் தான். எது எனக்கு முன்னிலை, எதை வைத்து நான் பார்ப்பேன்? எல்லாவற்றையும் வார்த்தையின்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் சகோதரனுமாய் இருக்கிறார்கள் சொன்னார் இல்லையா? அப்போ ஒரு விசுவாசிக்கு, நல்ல விசுவாசிக்கு எப்படி பார்க்கணும்? முதல்ல உன் சொந்தக்காரன் யாரு? முதல்ல உன் உறவுக்காரன் யாரு? முதல்ல உனக்கு முக்கியமானவன் யார்? வார்த்தையின்படி செய்கிறவனே. எதன்படி செய்கிறவனே? பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஊரெல்லாம் முடிச்சுட்டு உலகம்லாம் சுத்தி போட்டு கடைசியா வந்து சபையில் நிற்க கூடாது. பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? சொந்தக்காரனுங்களாம் எல்லா மரியாதையும் கொடுத்துட்டு கடைசியா சபைக்கு வந்து நிற்க கூடாது. உன் சொந்தக்காரன் நீ நல்லா இருக்கும் போது மட்டும்தான் கூட வருவான், பேசுவான். நீ நல்லா இல்லாத போதும் உனக்காக ஜெபிக்கிற, உன்னை விசாரிக்கிற, உன்னை அன்பு கூறுகிற ஒரே ஒரு இடம்னா அது எந்த இடமா மட்டும்தான் இருக்கும்? அது சபை என்கிற ஒரு அமைப்பு மட்டும்தான். இங்க மட்டும்தான் ஒரு கட்டுப்பாடு இருக்கும். இங்க மட்டும்தான் உனக்கு ஏதாவது ஒரு அநீதி நடந்தால் கேள்வி கேட்க முடியும், கேள்வி எழுப்பலாம், நியாயத்தை பெற்றுக் கொடுக்க முடியும். மற்றபடியெல்லாம் உங்கள் சொந்தக்காரங்கிட்டலாம் போய் நியாயம் கிடைக்குன்னு போய் நின்னீங்கன்னா அசிங்கப்பட்டு தான் போவீங்க நிறைய நேரத்தில். ஏன்னா உங்ககிட்ட தான் ஒன்றும் இல்லையே, இருந்துங்கன்னா எல்லாம் உங்க சாதகமாக இருப்பாங்க. அப்படி ஒரு பச்சோந்தித்தனமான ஒரு வாழ்க்கைக்கு நேரம் உங்களை நடத்தாதீங்க. இருந்தால் தான் என் கூட வந்து எனக்கு சொந்தக்காரனா நிற்பானா, அவன் என்னதுக்கு எனக்கு? பேருக்கு இருக்கட்டும், அவ்வளோதான். எதுக்கு இருக்கட்டும்? அவன் பேனரில் இடம் இருக்குது போட்டுப்போம், கல்யாண பத்திரிகையில் இடம் இருக்குது போட்டுப்போம், பேருக்கு இருக்கட்டும். ஆனால் வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களே உங்களுக்கு யாராக இருக்கிறார்கள்? ஏன்னா அப்படின்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னு அர்த்தம். புது சிருஷ்டியாக இருக்கிறவங்களோட கண்ணோட்டம் மாறி இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் புது சிருஷ்டியாக இருந்தால் அப்படி தான் பார்க்க முடியும், அப்படி தான் செயல்பட முடியும் உங்களால். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ சொல்றார், நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். யாரால் பிறந்தவர்கள்? நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். மாம்சத்தின்படியே புருஷ சித்தத்தினாலாவது ரத்தத்தினாலாவது மாம்சத்தினாலாவது பிறக்கவில்லை. இப்பொழுது உங்களுடைய பிறப்பு என்பது, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது யாரால் பிறந்திருக்கிறீர்கள்? நீங்கள் வார்த்தை உங்களை உருவாக்கி இருக்குதுன்னு கொண்டு வரார், வேற ஒன்றும் இல்லை. அடுத்த வாரம் அதெல்லாம் பார்க்கலாம். Word has given you a new life, a brand new life. வார்த்தை உங்களுக்குள்ளே புது புது வாழ்க்கைகளை, புது புது எண்ணங்களை, புது புது சித்தம் கொடுக்கிற ஆற்றல்களை, விருப்பங்களை எல்லாவற்றையும் வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு புது மனுஷன் என்ன பண்ணுதாங்க? உருவாக்குகிறது. என்ன பண்ணுகிறதாங்க? உருவாக்குகிறது. அதனால தான் 14 வசனம் அப்படி வருது. அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை என்னவாகி? மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நம்ம அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. எப்படி சொல்றாரு? அந்த வார்த்தை என்னவாக மாறிற்று? மாம்சமாக மாறிட்டு. யாரு சொல்லுது? இயேசு. அப்ப இயேசுடைய முதல் அடையாளம் என்னது? இயேசுடைய ஒரே அடையாளம் என்னது? வார்த்தை தான். ரெண்டாவது தான் மாம்சம். மாம்சம் வந்து நமக்காக தேவைப்பட்டது. மாம்சம்னா என்னது? அவர் நமக்காக இந்த பூமியில மாம்ச சரீரத்தில் பிறப்பதற்கு மரியாதை தெரிந்து கொண்டாங்க. அநேக ஸ்திரீகள் இருந்தாங்க, அந்த மாதிரி தெரிந்து கொண்டார், அவ்வளவுதான். அந்த குடும்ப ஒழுக்கு கட்டுப்பாடு, அந்த ஊர் எல்லாமே தேவைக்கு யோசிப்பாங்க, அவனையும் தெரிந்து கொள்றாங்க. ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருந்தனால வைத்திருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் உலக பிரகாரமான ஒரு அடையாளம். இஸ்ரவேலுடைய 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்தில், யூதா கோத்திரத்தில் என்ன பண்றார்? அவர் பிறக்கிறார். இது எல்லாமே உலகத்தின் அடையாளம். இது எல்லாத்திலையும் பிறந்தவர் தான் சொல்றாங்க. எல்லாத்திலும் பிறந்தவர் தான் அந்த இயேசு தான்.
அந்த இயேசுவானவர் தான் சொல்றாரு, என் வார்த்தையின்படி செய்கிறவர்களே. எதன்படி செய்கிறவர்களே? வார்த்தையின்படி செய்கிறவர்களே. எப்படி எவ்வளவு பெரிய கண்ணோட்டம் பாருங்க. ஏன்னா அதுதான் உங்கள் அதுதான் நிஜமான இயேசு. The word is the real image of Jesus. இயேசு உண்மையாவே யார் நான் பார்க்க விரும்புறேன். எப்படி பார்க்க முடியும்? From the word you can see. எதை கொண்டு பார்க்க முடியும்? நீங்க உங்களுக்கு புரியாதவங்களுக்கு நான் ஏற்கனவே இருக்கிற பழைய எக்ஸாம்பிளே சொல்றேன், இப்போ புரியும். வெள்ளை குதிரை அப்படின்னு நான் சொல்றேன் ஒரு வார்த்தை. என்னது? ஒயிட் ஹார்ஸ் அப்படின்னு ஒன்று. எழுத்துக்கள் ஞாபகம் வருது அவங்களுக்குள்ள, இல்லை வெள்ளை குதிரையோட உருவம் வருது அவங்களுக்குள்ள? எது வருது? உருவம் தான் வருது. எழுத்து வருதுன்னா ரொம்ப நீங்கள் பழமாக இருப்பீங்க, உங்களுக்கு இந்த பிரசங்கம் இல்லை. பேசுறது புரியுதா உங்களுக்கு? சில நேரத்தில் இந்த தமிழ் மாதிரி பாருங்கள், தொன்மையான மொழி எதுவுமே கிடையாது. இதெல்லாம் நான் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்து கற்றுக்கிட்டேன். எவ்வளோ அற்புதமான மொழி இது. என் மகளை கொண்டு போய் சேர்க்கும் போது சிபிஎஸ்சி சிலபஸாக இருந்தது. ஹிந்தி அது இதுன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் முதல்ல கேட்ட தமிழ் இருக்குதா? முதல்ல தமிழ்னு ஒரு சப்ஜெக்டு இருக்குது, அதான் தேவை. அதில் பாருங்கள், அதில் இனி சிலர்லாம் இப்போ ஸ்காலர்ஸாக இருக்கிறானுங்க, யூடியூப்லாம் இருக்கிறதுனால நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியுது. அதில் போய் கேட்டால் எப்போ அந்த தமிழை நம்மளால் பேசவே முடியாது போல இருக்குது. அவனுக்கு பேசுகிற தமிழே புரிய மாட்டேங்குது. திருக்குறள் தமிழ் தான். திருக்குறள் என்னது? தெலுங்கா? தமிழ் தான். எத்தனை பேருக்கு திருக்குறள் சொன்னால் அப்படியே அதோட அர்த்தம் புரியும்? விளக்க உரைன்னு தனியாக ஒன்று எழுத வேண்டியதாக இருக்குது தனியாக. அதுக்கு இந்த குறளுக்கு இந்த விளக்கம் தான் அப்படின்ட்டு பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? தாய்மொழிக்கு விளக்க உரை தேவைப்படுது நமக்கு. அவ்வளோ தொன்மையான மொழி, அது அற்புதமான மொழி, அது பிரச்சனை இல்லை. அப்போ இயேசு அவரோட வார்த்தை, அப்போ அந்த வார்த்தையை தம்மை வெளிப்படுத்துகிறார். அந்த வார்த்தையை கொண்டு தான் இயேசுவின் மகிமையை, அவர் ஏற்படுத்தின ரட்சிப்பை, அவருடைய சிலுவை மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை, அவர் தருகிற ஆசீர்வாதத்தை, அவர் தருகிற ஜெயத்தை, அவர் காண்பிக்கிற புதிய வழிகளை, பாதைகளை இயேசு காண்பிக்கிறார். எப்படி காண்பிக்க முடியும்? From the word you can see the image. வெற்றியின் உருவத்தை பார்க்க முடியும், ஆசீர்வாதத்தின் உருவத்தை பார்க்க முடியும். எதை கொண்டு? வார்த்தையை கொண்டு. எதை கொண்டு? அதனாலதான் வார்த்தை ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியமானது. கண்டதை பேசிக்கிட்டு இருக்கிற இடம் இல்லை சபை. ஹலோ, மாம்சீகமானதை பேசி கொண்டிருக்கிற இடம் இல்லை சபை. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார், அதை பிரசங்கம் பண்ணோம். ஜனங்கள் வந்து கிறிஸ்து யார் என்பதை வார்த்தையை கொண்டு பார்த்துட்டு போனவங்க. வார்த்தையை கொண்டு உங்களுக்குள்ள நம்பிக்கை, விசுவாசம் உண்டாகும். அதனால பவுல் சொல்ற, நாங்கள் எங்களே அல்ல, இயேசுவை ரட்சகர் என்று பிரசங்கம் பண்றோம். யாரை ரட்சகர் என்று பிரசங்கம் பண்றோம்? ஏன்னா பல சபைகள் அப்படி தலைகீழ இருக்குது. நாங்கள் இயேசுவை அல்ல, எங்களை ரட்சகர் என்று பிரசங்கம் பண்றோம். எப்படி பண்றாங்க? ஒரு வியாதின்னு வந்துச்சுன்னா, ஒரு தலைவலியா இருக்கட்டுமே, ஃபர்ஸ்ட் ஞாபகம் யாருக்கு தான் வரும்? அவங்களுக்கு யார் தான் ஞாபகம் வரும்? யார் தான் ஞாபகம் வரும்? பாஸ்டர் தான் ஞாபகம் வரும். யார் தான் ஞாபகம் வரும்? தப்பு கிடையாது. பாஸ்டர் ஆவிக்குரிய விதத்தில் வார்த்தைகளை சொல்லுவார், இல்லை ஜெபம் பண்ணுவார், இது ரெண்டு தப்பு இல்லை. மூணாவது ஒன்று நிற்குது, பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்ணால் சரியாயிடும். ஹலோ, பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்ண ஆகிடும். அவர் யார்? பரிகாரியாக கர்த்தரா? அவருக்கு தழும்பு இருக்குதா? அவர் எங்கே கீழே விழுந்து வாரி இருப்பார், அது தழும்பாக இருக்கலாம். அந்த தழும்பால் உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஹலோ, வசனம் சொல்லுது, அவர் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். என்னானீர்கள்? யாருடைய தழும்பை பற்றி பேசுகிறது? நல்லதுன்னு சொல்லுங்களேன். சுகவீனம், பலவீனம், வியாதி, பிரச்சனைன்னு வந்தா முதல் ஞாபகம் யாரை வரணும் உங்களுக்கு? அவர் தழும்புகளால் நான் குணமானேன். புரியுதுங்களா? விசுவாசிக்க முடியாத பிரச்சனை உள்ள இருக்குது, விசுவாசிக்க முடியாத அளவுக்கு வலியும் வேதனையும் இருக்குதுன்னா உடனே பாஸ்டர் கூப்பிடலாம். கூப்பிட்டு அவருடைய வேலை என்னது? வந்து இதை ஞாபகப்படுத்துறது தான். நாங்கள் எங்களை அல்ல, கிறிஸ்துவையே வெளிப்படுத்துகிறோம். அவர் தழும்புகளால் நீ குணமாவா என்ற விசுவாசத்தை சொல்லிட்டு போனார்னா அவர் சரியான பாஸ்டர். தேங்காய் எடுத்துமா, அதுக்கு ஒரு ஜெபம் பண்ணி நெத்தியில் தேய்ச்சி ப்ளஸ்ஸை போட்டு, நெத்திலாம் ப்ளஸ் போடுற ஆளுங்கெல்லாம் பார்க்குறேன் நான். என்னத்தை போடுறீங்க? நெத்தியில் என்னத்துக்கு போடுறீங்க ப்ளஸ்ஸை? அதுக்கு ஒரு வசனம் வச்சுருப்பாங்க. அவன் நெற்றியில் ஒரு அடையாள குறி, இந்த வெங்காயம்லாம் தேவையில்லை, இதெல்லாம் பேசக்கூடாது. நான் கேட்குறது என்னத்துக்கு பண்ணுறீங்க? வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துறீங்களா, இல்லை ப்ளஸ்ஸை போட்டு சுகப்படுத்துறீங்களா? எனக்கு பதில் சொல்லுங்கள். ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க? அவங்களுடைய திருப்திக்காக, வந்திருக்கிற ஆளுங்களுடைய திருப்திக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க.
அவனுக்கு நீங்கள் பண்ண பிரசங்கம், நீங்கள் பண்ண ஜபம், நீங்கள் சொன்ன கடவுளுடைய வார்த்தை எதுவுமே மண்டையில் ஏறாது. ப்ளஸ் போட்டிங்களே, அப்பாடா போட்டார், எல்லாம் சரியாயிடுன்னு போவோம். ஹலோ, இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் ஒரு பிசாசை துரத்துனா அந்த வீட்டில் இருந்து 7 பிசாசுக்கு போய் கூட்டிகிட்டு வந்துச்சாங்க. ஹலோ, அதான் நடக்கும். நீங்கள் வார்த்தையை கொண்டு ஒரு விஷயத்தை சரிப்படுத்தலைன்னா ஒன்று போன மாதிரி இருக்கும், போயிட்டு அது என்ன பண்ணாது 7 கொண்டாந்து கும்மி அடிக்கும். அப்போ தான் தெரியும் இது வார்த்தையால் வந்ததல்ல, இது வம்பால் வந்த வினைன்ட்டு. எது வம்பு? வார்த்தை இல்லாமல் இயேசுவையோ அவருடைய காரியங்களையோ நீங்கள் உங்கள் உள்ளத்திலோ உங்கள் வாழ்க்கையில கொண்டு வர முயற்சி செய்கிறீங்கன்னா, தீர்வு கொண்டு வர நீங்கள் ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்கன்னா அந்த முயற்சி தோல்வியை தான் முடியும். காரணம், அவர் வார்த்தையா இருந்தவர் இப்பொழுது என்னவாய் மாறினார்? அவர் மாம்சமானார். என்னவாய் மாறினார்? அவர் அங்கதான் நிற்கிறாங்க. அவங்க மாம்சம் ஆயிட்டார்லன்றாங்க. சரி, மாம்சம் ஆயிட்டார். இப்போ எங்க இருக்கிறார்? இந்த ஊர்ல மாம்சமா இருந்தா ஏதாவது ஊர்ல இருக்கணும் இல்லையா? மாம்சமா இருந்தா என்ன பண்ண, ஏதாவது ஊர்ல இருக்கணும். இருக்கிறார் அப்படி இயேசு எங்கேயாவது இல்லை. இப்போ என்ன ஆனார் தெரியுமா இருக்குது? ஆவியானார். என்ன ஆனார்? அவர் he became spirit. அப்ப அடையாளம் என்ன? அவர் வார்த்தையா இருந்தவர், நமக்காக அவர் மாம்சம் மானார். இப்போ என்ன பண்ணிட்டாங்க? இந்த மாம்சமானாரை பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சிக்கத்தோட விளைவு தான் மாதா, மரியாள், யோவான் பேர்லாம் பயங்கரமா, அந்த தூய தமிழ்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். என்கிட்டே ஒருத்தன் கேட்டான், சூசியப்பர்னா யாருன்னு தெரியுமான்னு கேட்டான். யார் பாது? பேரே ஒரு வித்தியாசமா இருக்குது. யார் அவரு? ஏன்னா நம்ம பிறந்ததுலேருந்து வளர்ந்ததுலேருந்து இந்த பைபிள் படிக்கணும். நம்ம யார் அவர்? புதுசாக இருக்கிறார் அவரு. இது தெரியாம நீ என்ன சர்ச்சைக்கு போனன்றான். என்னடா இது? இயேசுவை தெரியும், மற்றவங்களை தெரியுது. சூசியப்பர் யார்? ஹூ இஸ் தட் ஃபெலோ? யார் அந்த மனுஷன்? இது தெரியாம நீ சர்ச்சைக்கு போயிட்டு இருக்கிறன்றான். அவன் ரோமன் கேத்தலிக் பையன். அவன் நான் சொன்னேன், இதெல்லாம் தெரியுதுல உனக்கு, சூசியப்பர் யார் தெரியுது, எல்லாம் தெரியுது. இயேசு யார் தெரியுமா உனக்கு? மரியாள் இல்லாம வந்துட்டாரா அவரு? டேய், முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததான்னு அதுக்கு ஒன்றும் கன்ஃபியூஷனா இருக்கலாம். ஆனா பைபிளை படிச்சவன் தெளிவா இருக்கணும். வார்த்தையா இருந்தவர் மாம்சமானார். வார்த்தையா இருந்தவர் மாம்சமானவர் இப்பொழுது ஆவியாய் இருக்கிறார். முடிஞ்சு போச்சு அங்க வேலை. மாம்சத்துக்கு அந்த வேலையாங்க இல்லை. சப்ஜெக்ட்ல பேசவும் போதுமோன்னா மரியாதை கொண்டு வந்து வைக்கலாமே தவிர அவங்கள தெய்வமாகவோ உருவமாகவோ கொண்டு வந்து இந்த மழுங்கடிக்கிற வேலையெல்லாம் செஞ்சு போட்டு அதுக்கு எந்த சப்ப கட்டணம் பண்ணக்கூடாது, கட்டக்கூடாது. இயேசுவை ஜனங்களுக்கு காண்பிப்பதற்கு மிகப்பெரிய தடையா இருப்பது இப்படிப்பட்ட காரியங்கள் தான். 2 நாளைக்கு முன்னாடி எங்க அம்மா கூட படிச்ச ஒரு அம்மா வருது. அந்த அம்மாவுக்கு சுவிசேஷம் எங்க அம்மா சொல்றாங்க, இயேசு பற்றி சொல்றாங்க. சொல்லும் போது அந்த அம்மா சொல்லுது, நீ வேற, நான் வேட்டிக்கன் சிட்டி வரைக்கும் போயிட்டு வந்தேன், நீ போயிட்டு வந்தியா? அங்க யார் இருக்கிறது? ரோம் வரைக்கும் போயிட்டேன். போப்பாண்டவர் இது வரைக்கும் என்ன பண்ணிட்டேன்? நான் சொல்றது இயேசு என்கிற ஆண்டவரை பற்றி. போப்பாண்டவர் இன்னைக்கு இருப்பார், நாளைக்கு மண்ணுக்குள்ள போவார். அவரால் ரட்சிப்பு இல்லை, அவரால் மீட்பு இல்லை, அவர் பரிகாரியும் இல்லை. அவர் ஏதோ ஒரு மதத்துக்கு குருவானவர், அவ்வளவுதான். புரியுதுங்களா உங்களுக்கு? அவரால் எந்த புரோஜனமும் இல்லை. இயேசு என்கிற பெயரை நாமத்தை மறைக்கிற முயற்சியை தவிர. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம அப்படி நினைச்சுக்கிறோம். சிலுவை போட்டிருக்கிற இடம்லாம் சர்ச்சு, உருவம் போட்டு வச்சிருக்கிறெல்லாம் சரியானது. தவறு. இயேசு ஒருவரே ஆண்டவர். அந்த ஆண்டவர் தம்மை வார்த்தையாக மட்டுமே என்னப்படுகிறார்? அவர் வெளிப்படுத்துகிறார். யாராக மட்டுமே வெளிப்படுத்துகிறார்? அவர் வார்த்தையாக மட்டுமே வெளிப்படுத்துகிறார். வெளிப்பட்டு ஆவியினால் கிரியை செய்கிறார். இதனால கிரியை செய்கிறார் அவர் வார்த்தையினால் வெளிப்படுத்தப்பட்டு ஆவியினால் உங்களுக்குள்ள என்ன பண்ணுகிறார்? அவர் கிரியை செய்கிறார். மாம்சத்தால் அல்ல. எதால் அல்ல? அவர். அதனாலதான் அடுத்த வார்த்தை அங்க வருது. மாம்சத்துல வந்தவர் இப்ப என்னவா இருக்கிறார்? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எங்க வாசம் பண்ணினார் அவர்? சொல்லுங்களேன். இன்னைக்கு இயேசு உங்களுக்குள்ள இருக்க முடியுமா? உங்களுக்குள்ள வாழ முடியுமா? உங்களுக்குள்ள கிரியை செய்ய முடியுமா? உங்களுக்குள்ள அவரை நீங்க அழைக்க முடியுமா? அவ்வளவு பெரிய ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்க முடியுமா? இருக்க முடியும்ன்றார். எப்படி? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் உங்களுக்குள்ள என்ன பண்ணுகிறார்? அவர் வாசம் பண்ணுகிறார். கிருபையை கொண்டு நீங்க அவரை உணர முடியும். சத்தியத்தை கொண்டு நீங்கள் அவரை அறிந்து கொள்ளவும் முடியும். நம்புறீங்களா நீங்க? அதை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் தம்மை என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் வெளிப்படுத்துகிறார். அதனாலதான் ஒருவன் புது சிருஷ்டியை மாறுவதற்கு எது அடிப்படை?
கிருபையும் சத்தியமும். எது முக்கியமானது? கிருபையினால் ரட்சிக்கப்பட்டேன், என் தகுதியினால் ரட்சிக்கப்படல. இயேசுடைய பிள்ளையாய் மாறி 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 இருப்பதற்கு எந்த தகுதியும் இல்லை. அவருடைய கிருபை. கிருபை என்றால் தகுதியற்றவனுக்கு தேவன் காட்டின பேரன்பு. தேவன் காட்டின தகுதியே கிடையாது, ஆனால் அன்பினால் அவனை ஏற்றுக்கொண்டார், அன்பினால் அவனுக்காக ஜீவனை தந்தார், அன்பினால் அவனை தம்முடைய பிள்ளையாவர் மாற்றி இருக்கிறார். அப்ப அந்த கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய், அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது, அவர் செவரிலேயோ அல்லது வேற எந்த உருவத்திலேயோ வாசம் பண்ணவில்லை, அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எங்க வாசம் பண்ணினார் அவர்? நம்புறீங்களா நீங்க? அதை இயேசுவை எங்க வச்சிருக்கணும்? இயேசுவை எங்க பார்க்கணும்? இயேசு எங்கிறது கிரியை செய்யறாரு? உங்களுக்குள்ளே அவரை கொண்டு வரணும்னா சத்தியமா உள்ள வரணும். எப்படி வரணும் அவரு? சத்தியம்னா ட்ரூத், உண்மை தமிழ்ல பேரு. எது உண்மை? தேவனோட வசனத்துக்குள்ள இருக்கிற உண்மையை கொண்டு வந்து சொல்றோம் பாருங்க, அதான் உண்மை. இயேசு என்பவர் வார்த்தையா இருக்கிறார் சொல்றதான் உண்மை. இயேசு என்பவர் தாடியோட மீசையோட கோல்டன் ஹேரு கர்லிங் ஹேரு பார்க்கறதுக்கு ஒன்றும் அதெல்லாம் அழகா இருக்கலாம், ஆனால் அந்த உருவத்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரப்போவது இல்லை. ஹாலிவுட் ஃபிலிம் எல்லாம் பார்த்துட்டு நீங்க நம்ப கூடாது. அதெல்லாம் பேசுறது புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? என் ஃப்ரெண்டு பாருங்க, எங்கள் லைப்ரரியில் படிக்கும் போது அவன் ஒரு டிஷர்ட்டுக்குள்ள ஒரு இது மாதிரி மணி மாதிரி போட்டிருப்பான். சிலுவையே வித்தியாசமாக இருக்கும், எல்லாம் சின்ன சின்னதாக போட்டிருப்பான், பெருசாக அப்படி போட்டிருப்பான் வுட்டில். நான் கேட்டேன் என்னது இது அப்படின்னு கேட்டேன். நான் அவன் சொன்னான், நான் குளிக்கும் போது தூங்கும் போது எழுந்துக்கும் போது ட்ரெஸ் மாற்றும் போது எப்பவுமே இதை கழட்ட மாட்டேன் அப்படின்னா. நான் கேட்டேன் ஏன்டா பாவி இப்படி பண்ணி வச்சிருக்கிற, இதுலேயே ஊர்பட்ட அழுக்கு இருக்கும் போல இருக்குது, இதையாவது வாஷ் பண்ணி தொலைக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்டேன் நான். அவன் சொன்னான் உனக்கு எல்லாமே கிண்டல் தான், இதோடைய வல்லமை உனக்கு என்னன்னு தெரியாதுன்னா. ஏன்டா கயிறு 4 மணி தொங்குது, ஒரு இது தொங்குது, அவ்வளோதான், இதில் என்ன வெள்ளம் இருக்குது. அவன் சொல்கிறான் பாருங்க, இது வரைக்கும் காத்தோ கருப்போ என்ன அண்டுனதே இல்லை. நினச்சேன் உன்னை விட பெரிய காற்று கருப்பு தேவையா? நீயே ஒரு பிசாசு தான், உன்னை விட ஒரு பெரிய பிசாசு இருக்க முடியுமான்னு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா கிளாஸில் கோல் மூட்டுறது, ஒன்றா இருக்கிறவங்கள பிரிக்கிறது, போட்டு கொடுக்கறது, 4 பேர் சந்தோஷமாக இருந்தால் உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன சிரிக்கிறீங்கம்மா வந்து, ஏன்டா வாய் சிரிக்கக்கூடாதான் நாங்கள்? இல்லை யாரோ சொல்லி சிரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்வா. நாங்கள் ஏதோ சிம்பிளாக சொல்லுவோம், இந்த ப்ராஜெக்ட் செஞ்சு எடுத்துன்னு வர சொன்னார், அவன் என்னவோ பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கிறான்னு சொன்னால் 5ஆவது நிமிஷத்தில் அவங்ககிட்ட போயிடும். யாரை பற்றி பேசணுமோ அவன் எங்ககிட்ட வம்புக்கு நிற்பான், அவன் ஓரம் பண்ணி நின்று ரசிப்பான். கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி. இதில் இவருக்கு மாலை சிலுவை, இதில் வேற இதில் வைராக்கியம் வேற. கழட்டவே மாட்டேன், கழட்டிட்டா என்ன வந்துடுமா, காற்று கருப்பும் அடிச்சிருமா. காற்று வந்ததுன்னா வரட்டும்டா, இந்த மே மாதம் வருது, காற்று இல்லைன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்குறேன் நான். ஹலோ, காற்று இல்லைன்னா புழுங்கியே செத்து போயிடுவேன். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? கிறிஸ்தவத்துக்குள்ள நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது, இதை உலக மக்கள் பார்க்கும்போது நம்மளே பரவாயில்ல போல் இருக்குதுப்பா, மூட நம்பிக்கையிலையும் முட்டாள்தனத்திலையும் உச்சகட்டத்தில் வந்து நிற்கிறானுங்க. எப்படி பாருங்க, கிறிஸ்துவை எப்படி வெளிப்படுத்தணும்? வார்த்தையா என்ன பண்ணுங்கள் அவரை. எப்படி உன் வாழ்க்கை மாறிச்சு தெரில, வார்த்தையை கேட்டேன், வார்த்தை உள்ளத்தை திறந்தேன், வசனத்தை உள்ள வாங்கினேன், சத்தியம் கிருபையும் சத்தியமாய் நிறைந்தவராய் அவர் எனக்குள்ள என்ன பண்ணுகிறார்? அவர் வாசம் பண்ணுகிறார். எங்கே வாசம் பண்ணுகிறார் அவர்? எங்க உங்க ஏசு எங்க காட்டு? எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். யாருக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்? எப்படி தெரியும்? தைரியமா வாழறனே தெரில, 1000 பிரச்சனை வந்தாலும் மேற்கொண்டு வரனே தெரில, இருளை எல்லாவற்றையும் வெளிச்சமா மாத்துறனே தெரியல, தோல்வி எல்லாத்தையும் ஜெயமா மாற்றுகிறனே தெரியல, அக்கினியில நடக்கிறனே தெரியல படுக்காம. ஹலோ, புரியுதா இல்லையா? கடல்ல மூழ்கி போகாம கடல் மேல நடக்கிறனே தெரியல உனக்கு, புரியுதுங்களா இல்லையா? சர்ப்பத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து வரனே தெரியல, இந்த நம்பிக்கையோடு கூட உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறனே தெரியல. என்ன தெரியல? அவர் எனக்குள் கிருபையாகவும் சத்தியமாகவும் என்ன பண்ணுகிறார்? எனக்குள்ளே வாசம் பண்ணவன் தான் இந்த வாழ்க்கை. நம்புறீங்களா நீங்க? அதை தைரியமா சொல்லணும். அதை அவர் எனக்குள்ளே கிருபையும் சத்தியமாய் வாசம் பண்ணுகிறார். அதுக்கு இருதயத்தை திறந்திருக்கிறார். அவருடைய வார்த்தையாய் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அது எனக்குள்ளே ஜீவனை உண்டாக்கி வெளிச்சத்தை கொடுத்து வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றி இருக்கிறது. அப்படிதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி மாறுகிறான்? அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். எப்படி இருக்கிறான் அவன்? அவன் வார்த்தையை உள்ள ஏற்றுக்கொள்வன் தான் அவன் புது சிருஷ்டியாய் மாறுகிறான் அவன். நம்புறீங்களா நீங்க? யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம்
யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 41 பாருங்க. இந்த வேத பகுதியில் இயேசுவை மாம்ச விதத்தில் பார்த்தா என்ன பிரச்சனைன்றதை நீங்க பார்க்கலாம். அவர் வார்த்தையாய் அவரை பார்க்காம மாம்ச அடையாளத்தோடு அவரை பார்த்தா என்ன பிரச்சனை வரும்ன்றது இந்த வேத பகுதியில் கவனிக்கலாம் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 41. இயேசு பேசிக்கிட்டு இருக்கிறார். என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாரு? 41 பாருங்க. நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரனாக இயேசு அல்லவா? அடையாளம் யார்? இப்ப ஆதியில் வார்த்தை இருந்தது, அது அடையாளம் இல்லை இயேசுவுக்கு. இப்ப யாரு வந்துருச்சு? இப்ப யோசேப்பின் குமாரன், மரியாளின் குமாரன், அதுதான் சொல்றது இல்லைன்றோம். அந்த அடையாளம் தான் இப்ப இயேசுவுக்கு இல்லைன்றோம். அதுதான் பவுல் சொல்றாரு, இனி இயேசுவை நாங்கள் மாம்சத்தின்படி அறிவதில்லை. எப்படி அறிவதில்லை? நாங்கள் ஏன் அவங்க அம்மாவுக்கு ஒரு போட்டோ, அவங்க அப்பாவுக்கு ஒரு போட்டோ, அவருக்கு ஒரு உருவம், அதுக்கு 2 கேண்டில், அதுக்கு 2 மாலை, அதுக்கு தனியாக ஒரு 4 ஜபம் இருக்குதுங்க. எவ்வளோ தெரியுமா அதில் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. நீங்களாம் ஜாலியாக இருக்கிறீங்க. அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம். நீங்கள் அதுக்குள்ளே பக்தியாக இருக்கணும்னா ஜபமாலை வாங்கணும், அது வாங்கணும், இதை வாங்கணும், அதை கற்றுக்கணும். வருஷம் வருஷம் புதுசு புதுசாக ஒரு ஜபத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. வருஷம் வருஷம் புனிதரெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. நம்ம நல்லவங்க கிட்டலாம் நீங்கள் ஜோம் பண்ணலாம். இயேசு கிட்ட மட்டும் பண்ணால் பார்த்தாது, இவங்ககிட்ட என்ன பண்ணுங்க, சேர்த்து பண்ணுங்க. இது எப்படின்னா 100 கல் அடி, ஏதோ ஒரு கல்லை போட்டு மாங்காய் விழும்ல, அந்த கதை இது. தோட்டக்காரனுக்கு தெரிஞ்சால் தொலைச்சி எடுத்துருவான், ஜாகிரதை. பேசுறது புரியுதா உங்களுக்கு? அப்படிலாம் அடிக்க சொல்ல உங்களை, தோராயமாக அடிங்களான்னு சொல்ல. விசுவாசத்தினால் நீதிமான் பழைப்பான். ஒரே கல் 2 மாங்காய், அவ்வளோதான். விசுவாசத்தினால் நீதிமான் பழைப்பான். வசனத்தை விசுவாசி, வசனத்தை ஏற்றுக்கொள், வசனத்திலிருந்து இயேசுவை யாருன்னு பாரு, அப்படி அறிந்து கொள், உள்ளத்தை அப்படி மாற்று. அப்படிதான் பழைப்பு, அப்படிதான் வெற்றி, அப்படிதான் வாழ்வு. ஆனா இங்க எப்படி இவங்க இதான் மதத்தினர், இந்த மதத்தினர் இயேசுவை பார்த்து கேட்கிறாங்க. யூத மதத்தினர், இவன் யோசேப்பின் குமாரனாகி இயேசு அல்லவா? யார் அல்லவா இவன்? மாம்சத்தின்படி இயேசுவை பார்க்கறாங்க. இவன் இன்னாருக்கு இன்னார் நிலைமையில பிறந்தவன் அல்லவா? அவர் வார்த்தையை பார்க்கல. அதை பார்க்கறதுடைய விளைவு அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க பாருங்க. இவனுடைய தகப்பனையும் தாயும் அறிந்திருக்கிறோமே. யாரை அறிந்திருக்கிறோமே? இன்னைக்கும் பிரச்சனை தான். they know who is Mary. they know, அவங்களுக்கு இன்னும் நிறைய பேர்ல வச்சிருக்கிறாங்க. 108 பேர் இருக்கிறாங்க. 108 வருஷன் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? ஒரு வாட்டி ஒரு பெரிய சர்ச் சென்னையில் தான், யூடியூப்ல இருக்குது, போட்டு பாருங்க. 108 மாதாவையும் வரவேற்கிறோன்னு வரவேற்கிறாங்க. எல்லாம் இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க எல்லாத்தையும் போயிட்டு, இப்போ ஆம்பளை பிள்ளைங்களுக்கு அங்கேயும் இடம் இல்லை. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை போட்டு, ஒவ்வொரு இது போட்டு, கையில் ஒரு சிலுவையை கொடுத்து, அந்த இது ஒரு டெக்கரேஷனை வருது. உட்காந்துருக்கிறது எல்லாம் பழந்துன்னு கொட்டை போட்ட ஆட்க. அவ்வளோ பக்தியை பார்க்குறாங்க. போகிறது யாரு? நேற்று வார்த்தனம் பண்ணது தான், நேற்று பொய் சொன்னது தான், இப்போ ஒரு வேஷத்தில் வருது. அந்த வேஷத்தை நிஜமாக்கி பெரிய கும்பிடு போட்டு 108 பேர். இல்லை, ஒரே ஒரு தாய்க்கு தாண்டா பிறந்தாரு. அந்த அம்மாவுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணி 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 சபைக்குள்ள எதை காட்டுறீங்க நீங்க? இப்பொழுது இயேசுவே இல்லை, அவரோட வார்த்தை இல்லை. எது மனசுல பதிவு? சபைக்குள்ள போனா 108 அம்மாக்கள் பதியுது. இப்ப சரி, இதால என்ன வாழ்க்கை மாற்ற போகுது? ஒன்றும் இல்லை. சத்தியத்தை மறைக்கிற வேலையை பார்க்குறீங்க, சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிற வேலையை பார்க்குறீங்க. வார்த்தையா இருக்கிறவர், வாழ்க்கையை மாற்றும்படியாக இருக்கிறவரை நீங்கள் ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கிற முயற்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அவ்வளோதான் பிரச்சனை, வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் செய்கிறத விட மிகப்பெரிய பாவம் வேற என்ன இருக்க முடியும்? சபன் ஒன்று உண்டாக்கி, பைபிள் ஒன்று கொடுத்து, அங்கேயெல்லாம் போட்டு, இதுக்காகவே நாங்கள் தியாகம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறோம், குழந்தை பெற்றுக்காமல் இருக்கிறோம், உலகத்தில் இருக்கிற எந்த சுகத்தையும் அனுபவிக்காமல் இருக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு, அப்படின்னு அற்புதமான விஷயத்தை நீங்கள் சபைக்குள்ள நடத்துறீங்க. கஷ்டம்னா போய் கேண்டில் ஏற்றிட்டு உட்காந்துருக்கிறான். அவர் உனக்குள்ளே வார்த்தையாய் வந்து உனக்குள்ளே அவர் ஒளியா இருக்கிறார்ன்றத பிரசங்கம் பண்றதுல. வெளியே கேண்டிலா ஏற்றினா உருகி கொஞ்ச நேரத்தில் இல்லாமல் போயிடும். அதே போல தான் நீ உருகி கொஞ்ச நாளில் இல்லாமல் போயிடுவேன். அடிக்கிற அடியில், அடிக்கிற பிரச்சனையில், அடிக்கிற வெயிலில், அடிக்கிற சுழல் காற்றில் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் வாழ்க்கை. லைஃப் நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ எளிதானது இல்லை பாருங்க, கஷ்டமானதான். இயேசுவே சொன்ன உபத்திரவம் தான். ஆனாலும் திடன் கொள்ளுங்க. எப்படி திடன் கொள்ளுவீங்க?
அதான் இப்படி தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை இது உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது, இது குறித்த அறிவு பெருகும் போது, இதை குறித்த சத்தியத்தை குறித்த அறிவு பெருகும் போது தான் பாருங்க அவர் யார் என்கிற அறிவு அங்க வரும். அப்ப அவர் இயேசுவை வார்த்தையை பார்க்காம, இயேசுவை சத்தியமா பார்க்காம, அவர் இன்னாருக்கு பிறந்தவர், இவருக்கு பிறந்தவர், அவங்களுக்கு பிறந்தவர், அவங்களுக்குலாம் நாங்கள் டெக்கரேஷன் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறோம்னா இந்த ஆளுங்க மாதிரி தான். இந்த ஆளுங்க எப்படி முறுமுறுக்கிறாங்க, இவனுடைய தாயும் தகப்பனையும் அறிந்திருக்கிறோம், இவன் யோசேப்பின் குமாரன் ஆகிய இயேசு அல்லவா, இவர் பரிசுத்த ஆவியானவரால் உற்பத்திப்பட்டவர் அல்ல, அவங்க அப்படி ஏற்றுக்கொள்ளல. இவர் வார்த்தையாய் இருந்தவர், மாம்சமாய் வந்தவர், அப்படி ஏற்றுக்கொள்ளல இவங்க. இப்பொழுது கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ள என்ன பண்ணுகிறார், அவர் வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு பார்க்கலாம். அவங்க வெறும் மாம்சத்தின்படி இயேசுவை பார்க்குறாங்க. பார்க்கறதோட விளைவு என்ன? 42 பாருங்க. அப்படி இருக்க நாங்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்களுக்குள்ளே என்ன பண்ண வேண்டாம், நீங்கள் முறுமுறுக்க வேண்டாம். உங்களுக்குள்ளே என்ன பண்ண வேண்டாம், நீங்கள் முறுமுறுக்க வேண்டாம். 51 பாருங்க. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் என்ன பண்ணுவான், பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே என்ன பண்ணினார்கள், அவர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள். இந்த மாம்ச சிந்தையோடு, இந்த ஃப்ளஷி மைண்டோட உட்காந்து கேட்கும் போது வசனம் எல்லாம் அவங்களுக்கு எப்படி புரியுதுன்னா, இயேசு பேசுறதெல்லாம் அவங்களுக்கு எப்படி புரியுதுன்னா, ஆவிக்குரிய விதமா புரியல. மாம்சத்தை கொடுக்குறேன், அதை நீங்க புசிக்கணும்னு சொல்றானே, இவன் மாம்சத்தை நம்ம எப்படி புசிக்க முடியும், நம்ம புசிக்கிறதுக்கு இவன் எப்படி தன்னுடைய மாம்சத்தை கொடுப்பான்? நம்ம என்ன கேனிபல்ஸா? யூதர்கள் வந்து சாப்பாட்டில் ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கிறார்கள். எதை சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க ஒரு லிஸ்டே இருக்குது. அவ்வளவு உணவு கட்டுப்பாடு உள்ள யூதர்கள் அவங்க கிட்ட போயிட்டு இயேசு சொல்றாரு, என் மாம்சத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான்றார். என்ன சொல்ல வராரு? என் மாம்சத்தை சிலுவையில் ஒப்பு கொடுக்கிறேன், அங்க உன்னுடைய பாவத்தையும் சாபத்தையும் அக்கிரமத்தையும் மீறி அங்க சுமந்து கொள்றேன். அதை நீ விசுவாசிக்கும் பொழுது, என் பாவத்தையும் சாபத்தையும் இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் என்பதை நீ விசுவாசிக்கும் பொழுது, அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதை வார்த்தையாக உள்ளத்தில் அங்கீகரிக்கும் பொழுது பிழைப்பாய். என்ன பண்ணுவாய் நீ? அவர் சொல்றதை நீ மாம்சமா எடுத்துக்காத, வார்த்தையாய் உள்ளத்துல எடுத்துக்கொள். அப்பொழுது என்ன பண்ணுவாய்? நீ பிழைப்பாய். நம்ம ஒவ்வொரு நாளும் இயேசுவின் மாம்சத்தையும் ரத்தத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். எப்படி? ரியாலிட்டி இல்லையா? வார்த்தையாக. எப்படிப்பட்ட சத்தியமாக? எப்படிப்பட்ட சத்தியம்? அந்த சரீரத்தில் என்ன சத்தியம் இருக்கிறது? அவர் எனக்காக பாடுபட்டு, எனக்காக மரித்து, எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டு, எனக்காக அவர் உயிரோடு எழுந்தார் என்கிற சத்தியம். அந்த சத்தியத்தை உள்வாங்கி இருக்கிறோம், அந்த சத்தியத்தை உள்ள கொண்டு போய் இருக்கிறோம். அந்த சத்தியம் தான் நம்மளை வாழ வைக்குமே தவிர, இந்த மத ஆட்களுக்கு மூளை ஒர்க்காவது பாருங்க, இவன் எப்படி இவன் மாம்சத்தை கொடுப்பான், நம்ம சாப்பிடணும் அப்படி சொல்லப்பா. அந்த மாம்சத்துக்குள்ள ஒரு சத்தியம் இருக்குது. அந்த சத்தியம் ஏனென்றால் ஒரு வார்த்தையாய் அவர் என்ன பண்ணுங்கள், உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணவே இல்லை, அது கடைசி வரைக்கும் புரியவே இல்லை. ஆனால் அவர் விடுற மாதிரி இல்லை. 51 பாருங்க. நானே வானத்திலிருந்து இருக்கிற ஜீவாப்பம், நான் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்னென்றைக்கு பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சம் என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். 63 ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. கொண்டு வந்துட்டார் பாயிண்ட். ஆவியை என்ன பண்ணுகிறது? ஆவியை என்ன பண்ணுகிறது? உயிர்ப்பிக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கும் என்ன பண்ணாது? உதவாது. மாம்சம்னா வெளிரங்கமா இருக்கிற காரியங்கள். இயேசுவை நீங்க வெளிரங்கமா இருக்கிற உருவங்களாலேயோ சிலைகளாலோ அல்லது மற்ற வார்த்தையை தவிர, சத்தியத்தை தவிர இயேசுவை அறிந்து கொள்கிற அல்லது பார்க்கிற எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு எந்த ஒரு மாற்றத்தையும் இயேசுவால் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போறது இல்லை. God wants to, if you want a change from God, மாற்றம் என்பது அது இயேசுவால் உண்டாக வேண்டும் என்றால் அது வார்த்தையால் மட்டுமே உண்டாகுமே தவிர வேற எந்த விதமான வெளிரங்கமான காரியங்களாலும் உங்களுக்கு மாற்றம் வருவது இல்லை. நம்புறீங்களா? நீங்க சொல்ற ஆவியை உயிர்ப்பிக்கிறது. ஆவியை பார்த்துருக்கிறீங்களா? பார்க்க முடியுமா? அது முடியுமா? பார்த்துருப்பீங்க போல இருக்குது. படத்துல வெள்ளச்சாரி கட்டிக்கிட்டு பிரசாந்துக்கு அந்த கடத்தெல்லாம் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும், அவன் நம்பலாம். நீங்களும் நம்புவீங்க? அதெல்லாம் நான் கேட்குறேன். பேசுறது புரியுதா இல்லையா? ஆவி வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை தான் கட்டும், ஜல் நடந்து போவோம். கேளுங்களேன், கதையே சொல்லுவானுங்க இந்த வயசில். நானும் கோட்ரஸில் வளர்ந்த ஆள் பாருங்க, நம்மளை நிம்மதியாக இருக்க மாட்டாங்க ஒரு நாளும்.
ஏன்னா இவங்களாம் நைட் ப்ரேயர் அதுன்னு போயிடுவாங்க, வீட்டில் வெளியே சாத்திட்டு. மேல் வீட்டில் இருந்தவங்க எல்லாமே பிராமின் பசங்க பாருங்கள், எல்லாம் வந்து கனம்னா கதை அடிப்பானுங்க. அவனுக்கு இல்லாதெல்லாம் இருக்கிற மாதிரி ரொம்ப உண்மை மாதிரியே சொல்லுவானுங்க. நைட்டு கேட்டிய ஒரு சவுண்டு, பின்னாடி நம்ம விளையாடுவோமே அங்கே ஃபுல்லாக எங்கள் அப்பா முருங்கை மரம் வச்சுருந்த பின்னாடி வேறு காலி இடம், அது மரமாக இருந்தது, கிணறு அதுன்னு இருக்கும். சொல்லுவானுங்க பாருங்கள், ஒரே சத்தமாக இருந்தது. நைட்டு ஜன்னலை திறந்து பார்த்தா அங்கே ஒரு பொம்பளை முடியெல்லாம் விரித்து போட்டு அப்படின்னு நடந்து போயிட்டு இருந்தது. அடுத்த நாள் வந்து கிரிக்கெட்டே விளையாட தோணாது. இருட்டுறதுக்குள்ளே பேட்டெல்லாம் தூக்கிட்டு வந்து உள்ளே உட்காந்தா தான் நிம்மதியாக வரும். நைட்டு ஜன்னலை திறந்து அதான் இருக்கும். அங்கே திறந்தால் மரமாக இருக்கும். திறந்து பார்த்தா நம்ம எதாவது கண்ணு, நம்ம கண்ணுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அப்போ யோசிக்கிறது, இவனுக்கு கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சுதாமே, நம்ம கண்ணுக்கு எதுவும் தெரியல. ஆனால் ஒன்று நடக்குது, என்னென்ன இவனுக்கு சொல்லிட்டு போயிட்டானுங்கன்னா, யாரும் இல்லாத நேரத்தில் அந்த சத்தம் கேட்குற மாதிரியே இருக்குது. இந்த சத்தம் எப்படி இருக்கிற மாதிரியே இருக்குது, அதுக்கு பேர் தான் இல்யூஷன். புரியுதுங்களா? நம்ம ஊரில் இன்னொரு வார்த்தை காணல் நீர். என்ன நீர் அது? தண்ணி இருக்கிற மாதிரியே இருக்கும். போ அங்கே ஒன்றுமே, தூரத்துலேருந்து பார்த்தனே அங்கே தெரிஞ்சுதே. அதனால தான் சொல்கிறாங்க, உன் கண்ணு என்ன பண்ணாத, நம்பாத, அதை நம்பி வாழாத, தரிசனத்தை கொண்டு வாழாத, எதை கொண்டு வாழு, விசுவாசத்தால் வாழ கற்றுக்கொள். எதால் கற்றுக்கொள்? தரிசனம்னா அது இல்லை, இந்த சொல்கிறார், இந்த கண் பார்வை, இது உலகத்தில் பார்க்கறது, இதில் வர எக்ஸ்பீரியன்ஸு, இதை வச்சு வாழாத, இதை கொண்டு என்ன பண்ணு, வாழ கற்றுக்கொள். லேர்ன் த பைபிள், லேர்ன் த ட்ரூத், லேர்ன் த வேர்ட் அண்ட் லிவ் பை இட். வார்த்தையிலிருந்து வாழ்க்கை வாழ கற்றுக்கிட்டீங்கன்னா அது வெற்றியாய் ஜெயமாய் தான் அது முடியும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ சொல்றார், ஆவியாய் தம்மை என்ன பண்ணினாராம் அவர் வெளிப்படுத்துகிறார். ஆவியே உதவுன்றார். ஆவியே உனக்குள்ள புது சிருஷ்டியை உண்டு பண்ணும், புது மனுஷனை மாற்றுவதற்கு, புது எண்ணங்களை கொண்டு வருவதற்கு, புது சுவாபங்களை கொண்டு வருவதற்கு, புது எதிர்காலத்தை உண்டு பண்ணுவதற்கு தேவனுடைய ஆவியே உனக்குள்ள கிரியை செய்யுமே தவிர வெளியரங்கமா இருக்கிற எந்த மாம்சமான கிரியைகளும் உனக்கு உதவ போவது இல்லை. உதவ போவது இல்லை. 65. ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு என்ன பண்ண மாட்டான், அவன் வரமாட்டான். பிதாவின் அருளை, யாருடைய அருளை சொல்லுங்களேன், 65 வசனம். அப்ப வந்தவங்களும் யாருடைய அருளை பெற்றவர்கள்? இயேசுவனத்தில் வந்தவங்களும் யாருடைய அருளை பெற்றவர்கள்? இயேசுவனத்தில் வந்ததுன்னு என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டவர்கள். உள்ளத்தை திறந்து இயேசுவின் வார்த்தையை இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, சத்தியத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? சொல்றது சாதாரணமாக நடக்கிற விஷயம் இல்லை. அவருடைய அருள் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள முடியும். பேசுறது புரியுதுங்க உங்களுக்கு? நம்ம நிறைய நேரத்தில் கேள்வி கேட்போம், ஏன் நிறைய பேர் இந்த சத்தியத்தில் ஏற்றுக்கொள்றதில்ல, வசனத்தில் ஏற்றுக்கொள்றதில்ல, புரியவே மாட்டேங்குதுன்னு சொல்கிற விசுவாசியம் எல்லாம் பார்த்துருக்கோம். ஒன்றே ஒன்று தான், they didn't receive the grace of Father. தேவனுடைய பிதாவின் அருளை என்ன பண்ணாதவர்கள், அவர்கள் பெறாதவர். நம்ம அதை நினச்சி தான் சந்தோஷப்படணும். நான் தேவனுடைய அருளை பெற்றவனாக இருக்கிறபடினால தான் அவரை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவரை நான் நம்புறேன், அவரை நம்பி இந்த சபைக்கு வந்திருக்கிறேன், வந்து வசனத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், கேட்டுருக்கிறேன், சத்தியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். சொல்றாரு பாருங்க, ஒருவன் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இதன் நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் என்ன பண்ணினார்கள், பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனிதராக இருக்கிறீர்களா என்றார். இப்ப கவனிங்க, சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் யாரிடத்துல உண்டே. நல்லதான் சொல்லுங்களேன். பேதுரு சொல்றான், ஆண்டவரே, நாங்க உங்க உருவத்தை பார்த்து வந்த ஆட்கள் இல்லை, உங்களுடைய மாம்சத்தின் அடையாளத்தை பார்த்து வந்த ஆட்கள் நாங்க இல்ல. நீ யோசேப்பின் குமாரனா, மரியாளின் குமாரனா அப்படின்னு பார்த்து வந்தவர்கள் நாங்கள் அல்ல. எதற்காக வந்தவர்கள் நாங்கள்? எதற்காக வந்தவர்கள்? ஜீவ வசனமாய் நீர் இருக்கிறீர், ஜீவ வசனம் உமக்குள் இருக்கிறது, ஜீவ வசனத்தை நீர் பேசுகிறீர், அதற்காகவே நாங்களும் என்ன பண்ணுகிறோம், பின்தொடர்கிறோம். ஹலோ, எவ்வளவு பெரிய சத்தியம் பாருங்க. அதனாலதான் அவனுடைய வாழ்க்கை எப்படி திரும்ப மாறிச்சு, ஒரு கட்டத்தில் இயேசுவை விட மாறிடுச்சு. பேதுரு காலையில் எழுந்து வீட்டை விட்டு வெளியே வரான்னா, வியாதியஸ்தர்கள்லாம் கூட்டு வந்து பேதுரு போற வழியில போட்டு வச்சிருந்தாங்களாம். எதுக்கு? பேதுருவின் நிழல் பட்டு சுகம் உண்டாகும். எது பட்டு சுகம் உண்டாகுமா? அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் பர்சனா மாறுறான். பெரிய படிப்பு இருந்ததானா? இல்லை. டபுள் பிஹெச்டியா? கிடையாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சபையில் 2 பேர் படித்தவன் வந்துட்டா, ஐயோ, சபையை எப்படி சூஸ் பண்ணுறாங்க?
நான் சர்ச்சுக்கு வந்து எனக்கு சங்கீதம் கொடுப்பீங்களா, 2 ப்ரேயர் கொடுப்பீங்களா, மாதத்தில் ஒரு நாள் பிரசங்கம் கொடுப்பீங்களா? ஏன்னா நான் டாக்டர், நான் இன்ஜினியர், நான் நான் இவர், அதனால் எனக்கு சர்ச்சில் என்ன பண்ணி ஆகணும், பிரசங்கத்தை கொடுக்கணும். எனக்கு சர்ச்சில் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். இருந்தால் தான் நான் என்ன பண்ணுவேன், வருவேன். வந்து உட்காந்து கேட்குற ஆள் கிடையாது. காஞ்சிபுரத்தில் பிரபலமான ஒரு குழந்தை டாக்டர் அப்படி இருக்கிறார். பிரபலமான குழந்தை டாக்டர் அவர். ஆனால் அவர் குழந்தை கிடையாது. அவர் ஒரு நாள் என்கிட்ட அப்படியே சொன்னார், என்னுடைய பொண்ணுக்கு வேக்சினேஷன் போடணும், அது கரெக்டாக சண்டே அன்றைக்கி வந்துருச்சு. அவர் சொல்கிறார் பாருங்க, சண்டே காலைல 1 வந்தால் 9 மணிக்குள்ளே வாங்க, இல்லைனா மதியம் 3 மணிக்கு மேலே வாங்கினார். நான் சொன்னேன், ஒரு 1 மணிக்கு வந்துட்டோங்களா, சர்ச்சை அதுக்குள்ளே முடிஞ்சிடும், நான் வந்துடுறேன். 1 மணிக்கு நான் என் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணணுன்னாரு. நான் என்கிட்ட, சர்ச்சில் நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்களா, எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க, யார் என்னன்னு கேட்டேன். தெளிவாக சொன்னார். சொல்லிட்டு நான் இந்த மனுஷனே இங்கே பிஸியாக இருக்கிற ஆள், எப்போ போனாலும் கொச்சன்னு ஜனங்க அவ்வளோ குழந்தைங்களோட உட்காந்துருப்பாங்க, இதை பார்க்கறதுக்கு இந்த மனுஷனுக்கு நேரம் இல்லை, இந்த சைடில் இந்த வேலை என்னத்துக்கு அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் கேட்டேன். ஐயா யார், மரத்தை அதோடைய கனிகளால் அறிந்து கொள்ளுங்கன்னு இருக்குது இல்லையா, ஐயா யார் தெரிஞ்சு போனோம் நம்ம கொஞ்சம் அண்ணன் போது தான் அப்படி லிஸ்ட் அவுட்டாக போட்டார். ஐயா கல்யாணம் பண்ணார். இல்லைன்னா நான் அடுத்த நாள் நாங்கள் போகிறோம் சொன்னார், நீங்களும் பாஸ்டரா அப்படின்னாரு. ஏன் என்னன்னு தெரியல இந்த ஆள், என் மனைவிக்காக ஜெபம் பண்ணோம்னாரு. என்னது, என் மனைவி இன்னும் ரட்சிக்கப்படல, அது பக்கத்தில் தான் கொடுத்துருக்குற ஒரு ரூமு, பேஷண்ட்டே வரமாட்டேன்றாங்க, எனக்கு இவ்வளோ பேர் ரொம்பி வராங்க. முதல்ல குடும்பத்தை பாருங்க, குடும்பத்தில் பிரசங்கம் பண்ணீங்க, குடும்பத்தை ரட்சிக்கப்படுற வழியை பண்ணுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஊழியம்னா என்ன தெரியுமா? பவுல் தன்னுடைய ஊழியக்காரங்களுக்கு எழுதும்போது சொல்றாரு, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன் இருந்தால் தேவனுடைய சபை எப்படி குடும்பத்தை நடத்துறதுன்றதே பெரிய விஷயங்க. குடும்பமே இல்லாத ஆளுங்களாம் பேன் பார்த்துட்டு கிடக்கும். அப்போ அங்கெல்லாம் போட்டு குடும்பமே இதுதான் பெரிய பிரச்சனையே. அவங்களாம் ஜாலி லைஃப் அவங்களுக்குலாம். எப்போ வேணா எழுந்துக்கலாம், எப்போ வேணா படுக்கலாம், எப்போ வேணா தூங்கலாம். நமக்குலாம் அப்படி இல்லை. டயர்டாக இருக்குது, குழந்தைய பார்த்துங்கன்னா பார்த்து தான் அவனை, ஒரு வழி கிடையாது. நான் யார் தெரியுமா அப்படின்னா அடுத்த நாள் டீ வராது, காஃபி வராது, உப்பு அதிகமாகவும் சக்கரை அதிகமாகவும், ஹலோ எல்லாம் நடக்கும் வீட்டில். அப்போ என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, குழந்தைய பார்த்துக்கணும்னா நமக்கு தூக்கம் வந்தாலும் கண்ணை முடிச்சுட்டு பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கணும். ஆனால் அவங்க அப்படி கிடையாது. அவங்க எப்போ வேணால் தூங்கலாம், எப்போ வேணால் எழுந்துக்கலாம். 70 வயசு வரைக்கும் அவங்க இளமையாகவே அவங்க வாழ முடியும். குடும்பத்தை நடத்துகிறவனுக்கு அந்த ஆப்ஷனு இந்த ஊரில் கிடையாது. புரியுதுங்களா இல்லையா? ஆமாம். பேச்சுலராக இருக்கிறவருக்கு இந்த பிடரி வச்ச சிங்கம் மாதிரி என்ன பண்ணலாம், நீங்கள் கெத்தா நடந்து வரலாம். கல்யாணம்னு ஒன்று பண்ணி குடும்பம் அது இதுன்னு வந்துருச்சுன்னா முடியெல்லாம் பிச்சு போட்டு, புரியுதுங்களா இல்லையா? ஆமாம். அப்படி ஒரு ஓரமாக நீங்கள் ஒதுங்கி நடந்து போனீங்கன்னா தப்பிச்சிங்க வாழ்க்கையில். புரியுதுங்களா இல்லையா பேசுறது உங்களுக்கு? ஃபேமிலி லைஃப்பு அவ்வளோ கஷ்டம். சமாளிக்கிறதுக்குள்ளே ஒவ்வொருத்தரையும் சமாளித்து, பெண்களுக்கும் அதே தான். கல்யாணம் ஒன்று பண்ணிட்டா மாங்காய் மரம் தேங்காய் மரம் மாதிரி பார்க்குறானுங்க. ஏன் மரமாக்கும், ஏன் தேங்காவாக இருக்கும், நான் நினச்சா வெட்டுவேன், நான் நினச்சா குத்துவேன், நான் நினச்சா அடிப்பேன். என்னடா இது? பாதியில் தான்டா கல்யாணம் பண்ணீங்க. வாழ்ந்தா ரெண்டு பேரும் ஒரே மாம்சமாக வாழுங்க, இல்லைன்னா என்ன பண்ணுங்க, அமைதியா இருங்க. யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தது? அவளை அடிக்கிறதுக்கும், அவளை உதைக்கிறதுக்கும், அவளை கொல்றதுக்கும், அவளை தொந்தரவு பண்ணுறதுக்கும் உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? மூக்கு கீழே முடி வளர்ந்துருச்சுன்னா பெரிய ஆளோ? அந்த மூக்கு கீழே முடி வளர்ந்த ஆளுங்கன்னா, நான் இந்த புண்ணியகோடி பிரதர் அட்மிஷனில் இருந்தார். அவன் அவர் அந்த மாதிரி ஆள் கிடையாது, நல்ல மனுஷன். அவர் அட்மிஷனில் இருக்கும்போது அங்கே மற்றவனுங்களை பார்த்தேன். இந்த மூக்கு கீழே முடி வளர்த்து நாங்கள் மீசை ஆம்பளை, எல்லா ஆம்பளைங்களையும் பார்த்தேன். எல்லாம் யாரார உதச்சானுங்களோ, யாரார மெதிச்சானுங்களோ, யாரார கேவலமாக பேசினானுங்களோ அந்த அம்மாவுக்கு தான் இவங்க தண்ணி எடுத்து வந்து கொடுக்குது, சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்குது, டாக்டர்கிட்ட ஓடி போய் கேட்குது, நர்ஸுக்கிட்ட மாத்திரை வாங்கி வந்து கொடுக்குறது இருந்து எல்லாமே யார் தான்? இவனுக்கு மெதிச்சவனுங்க, எட்டி உதச்சவனுங்க தான். ஆனால் நல்லா இருக்கும்போது நாங்கள் ஆம்பளையாக்கும், மீசை முறுக்குமாக்கும். எங்கேருந்து வருது பாருங்கள் இந்த சிந்தை எண்ணெய் எல்லாமே. அதனால குடும்ப ஐக்கிய ஆராதனை ஒன்று தனியாக வச்சுருக்குறோம்.
போதிக்கிறோம். அதில் எல்லாருமே மாற வேண்டியதாக இருக்குது. அப்போ குடும்பம் நடத்தாமல் இருக்கிறதுனால அது ஒரு பெரிய ஒரு அற்புதமான வாழ்க்கையெல்லாம் கிடையாது. குடும்பத்தை நடத்துறதே ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. மனைவியோடு இருக்கிறீங்களா, பிள்ளைங்களோடு இருக்கிறீங்களா, ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிறீங்களா, அம்மா அப்பாவோடு இருக்கிறீங்களா, அதுவே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, பெரிய அற்புதமான ஒரு வாழ்க்கை. அது இழிவான வாழ்க்கை கிடையாது. அப்போ இங்கே அவர் கொண்டு வர பாயிண்டே அதுதான். என்ன கொண்டு வராருங்க? பேதுரு சொல்றாரு, நாங்கள் உங்களுடைய குடும்பத்தை பார்த்தோ, உங்க அம்மா அப்பாவை பார்த்தோ, இல்லை உங்களுடைய மாம்ச அடையாளத்தை பார்த்தோ நாங்கள் வரல. நாங்கள் வந்தது ஒன்னே ஒண்ணுதான், ஜீவ வார்த்தை உம்மிடத்தில் உண்டு, நாங்கள் எங்கே போவோம். அவ்வளவுதான் கேள்வி. இயேசுவை பார்க்க, இயேசுவை தேடி எதுக்கு வரீங்க நீங்க? why you seek Jesus, why you accept Jesus? இயேசுவை ஏன் ஏற்றுக்கொண்டீங்க? ஏனென்றால் அவரிடத்தில் மட்டுமே என்ன வார்த்தை இருக்கிறது? என்ன வார்த்தை இருக்கிறது? ஜீவ வார்த்தை, ஜீவனை உண்டு பண்ணுகிற வார்த்தை, வெற்றியை உண்டு பண்ணுகிற வார்த்தை, வாழ்க்கையை உண்டு பண்ணுகிற வார்த்தை இயேசுவினிடத்தில் மட்டுமே உண்டு. நம்புறீங்களா நீங்க? அதை பேதுரு தெளிவா சொல்லிடுறான். போனவன் போட்டான். ஆண்டவரே, ஆண்டவரே கேட்கிறான், நீங்களும் போயிடலாம்ல, நீங்க மட்டும் ஏன் உட்காந்துருக்கிறீங்க? நான் சொன்னதை கேட்டு அவங்களும் எடல் அடிச்சு போயிட்டாங்களே. அவங்களுக்கு இந்த உலக அடையாளம் தான் தேவை, ஆனால் நான் அந்த உலக அடையாளத்தோடு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவனும் போயிட்டான் கிளம்பி. பாதி பேர் நீங்களும் போயிடலாமேப்பான்னு கேட்டா அது பதில் பேதுரு சொல்றான், நாங்கள் ஏன் போனோம் ஆண்டவரே? நாங்கள் உலக அடையாளத்தை பார்த்த இடத்தில் வந்தவர்கள் அல்ல, நாங்கள் உங்களுடைய வார்த்தையை பார்த்து வந்தவங்க, உங்களுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும்படியாக வந்தவங்க, உங்களுடைய வார்த்தையால் வாழ்க்கையை மாற்றும்படி வந்தவர்கள். ஜீவ வார்த்தை உம்மிடத்தில் உண்டே. 69, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். எப்படிப்பட்ட வார்த்தை! நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை அறிந்தும் விசுவாசித்தும், என்ன சொல்றான் அவன்? நீர் யார் என்பதை நாங்கள் விசுவாசித்து அறிந்து பின்பற்றி வந்துருக்கிறோம். இயேசு எப்படி தொழுது கொள்றீங்க? இயேசுவுக்காக சில கிரியைகளை செய்றீங்க இல்லையா? இதெல்லாம் எப்படி செய்றீங்கன்னா விசுவாசித்தும் அறிந்தும் தான் செய்றீங்க. விசுவாசித்தும் அறிந்தும் தான் செய்றீங்களே தவிர மாம்சத்தின்படி செய்வது இல்லை, மாம்ச அடையாளத்தின்படி செய்வது இல்லை. விசுவாசித்து, அதாவது வார்த்தை விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறது. அவர் வார்த்தை மேல இருக்கிற விசுவாசம், அவர் வார்த்தை மேல இருக்கிற நம்பிக்கை அல்லது அறிவு, அதான் அறிந்து கொள்வது. வார்த்தையின் மூலமாக அவரை அறிந்து கொண்டு நாங்கள் உண்மை என்ன பண்ணுகிறோம்? பின்பற்றி வருகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்க மூளைக்கு வேலை கொடுத்துருக்குறோம், எங்க பிரெயினுக்கு வேலை கொடுத்துருக்குறோம், எங்க மனதுக்கு வேலை கொடுத்துருக்குறோம். எதை கொண்டு? உம்முடைய வார்த்தையை கொண்டு. வார்த்தையை உள்ளத்தில் எடுத்து நீர் யார் என்பதை அறிந்து விசுவாசித்து உம்மை பின்பற்றி வருகிறோம். அதனால போறவன் போட்டோம், நாங்க என்ன பண்ண போறது இல்லை, ஜீவ வார்த்தையை விட்டு போக போவது இல்லை. கடைசியா இதே பேதுரு தன்னுடைய நிருபத்தில் அற்புதமான ஒரு சத்தியத்தை சொல்றார். இந்த வேத பகுதியை நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா நான் பைபிள் காலேஜ் போகும்போது என்னுடைய போதகர் முதல் நாள் அவர் சொல்லி கொடுத்தது இதுதான். நிறைய பேர் நிறைய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்பீங்க, ஊழியம் செய்யணும், ஊழியக்காரன் ஆகணும்லாம் வந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு நாங்கள் என்ன டீச் பண்ணுவோம், எது உங்களுக்கு ஊழியத்துக்கு முக்கியமானதுன்றதை மட்டும் சொல்லிடுறோம், கேட்டுங்கன்னு சொல்லிட்டு இந்த 1 பேதுரு 1 அதிகாரத்தை தான் எடுத்து சொன்னாராங்க. இது ஒவ்வொரு விசுவாசிகளும் கிறிஸ்தவர்களும் அறிந்திருக்க வேண்டிய சத்தியம். அது என்ன சத்தியம் அங்கே இருக்குது? பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? ஒரு கட்டத்தில் இயேசு, பேதுரு, யோவான், இன்னும் ஒரு சீஷர், மொத்தம் 3 சீஷர்கள், இயேசு கிறிஸ்து 4 பேர் சேர்ந்து ஒரு மலையின் மேலே ஏறுறாங்க இல்லையா? ஏறும்போது இவங்க 3 பேரும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, சீஷர்கள் 3 பேரும், பேதுரு, யோவான்லாம். இயேசு கொஞ்சம் தள்ளி போய் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஜெபம் பண்ணும்போது மோசேவும் எலியாவும் இறங்கி வந்து என்ன பண்றாங்க? இயேசுவோடு கூட சிலுவை பாடுகளை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. சிலுவை குறித்த பிதாவின் திட்டம் என்ன, இதெல்லாம் கலந்துரையாடுறாங்க. கான்வர்சேஷன் நடக்குது. இது தூரத்துல இருந்து, அதே மலையிலிருந்து பேதுருவும் யோவான்லாம் பார்க்குறாங்க. பார்த்த பிறகு பேதுருக்கு இது ஆச்சரியத்திலே ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? பல நூற்றாண்டுகள் முன்னதாக மரித்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளில் பிரதானமானவனும் தலைவனுமாக இருக்கிற மோசேவை பார்த்துட்டான். மோசேவின் ஆகமங்கள்னு பெருமை பாராட்டிக்கிறதுக்கே யூதர்களுக்கு பெரிய காலரை தூக்கி விட்டுப்பாங்க. அன்னைக்கு ஒரு பொண்ணை கொல்லணும், அவளை அடிச்சு கொல்லணும்னு வரானுங்க. ஏன்டா கொல்றீங்கன்னு கேட்டால் மோசேயின் ஆகமத்தில் எழுதியிருக்குதுன்றான். எங்கே எழுதியிருக்கிறது? சொல்கிறேன், மோசையை உண்டாக்குறதே நான் தான், மோசைக்கிட்ட கொடுத்ததே நாங்கள் தான், கிளம்புகின்றார் ஒரு இடத்துல. அப்போ மோசேவின் ஆகமத்தை படிப்பதற்கும் அதன்படி செய்வதற்குமே பெருமை கொள்கிற இடத்துல பேதுரு மோசேவை நேரடியாக பார்க்குறார். பல நூற்றாண்டுகள், பல 1000 ஆண்டுகள் முன்பாக இறந்து மோசேவை பார்க்குறார்.
பழைய ஏற்பாட்டு மேசியா, பழைய ஏற்பாட்டு கிறிஸ்து என்று சொல்லப்பட்ட மோசேயை பார்க்கிறார். இன்னொரு பெரிய தீர்க்கதரிசியா இருக்கிற எலியாவையும் பார்க்கிறார். எலியாவின் மரணத்தை யாருமே பார்க்கவே, ஏன்னா எலியா மரணம் அடையவே இல்லை, வானத்தில் அப்படியே அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் இல்லையா. எலியா மரணம் அடைஞ்சது யாருமே பார்க்கவே இல்லை. அப்ப அவனையும் பார்த்துட்டான். இந்த ரெண்டு பேரையும் பார்த்த உடனே மூணாவது ஒண்ணு பார்க்கிறான், இயேசு கிறிஸ்து. அது வரைக்கும் இவங்களை போல மாம்ச சரீரத்தில் இருந்தவர் மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் இருக்கிறது என்ன பண்ணிட்டான். இந்த மூணு காரியத்தை பார்த்த உடனே பேதுருக்கு பெரிய ஆச்சரியம், அந்த பிரமிப்பு, அந்த கண் கொள்ளா காட்சின்னு வாங்கலையா அந்த காட்சி. இதை பார்த்த உடனே பேது பிரமிச்சு போயிட்டு, இதெல்லாம் இந்த சம்பவங்கள்லாம் முடியுது. மோசே எலியெல்லாம் மறைஞ்சு போன பிறகு இயேசுவினிடத்தை வந்து சொல்றான், ஆண்டவரே இது அற்புதமான ஒரு காட்சி, எங்கள் கண்களால் பார்த்தது, இதை வந்து நாங்கள் இதுவரைக்கும் எங்கள் கண்களால் பார்த்ததும் இனிமேல் பார்க்க இருக்கிறதுலும் சிறந்த ஒரு காட்சி இது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இது அற்புதமான இடமாவும் இருக்குது. ஏன்னா மோசே எலியாவுமே வந்துட்டு போறாங்கன்னா எப்படிப்பட்ட இடமா இருக்கும். அதனால 3 கூடாரத்தை இங்கே போடுவோம், உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் போட்டு இந்த மலை மேலேயே தங்கிடுவோம் ஆண்டவரே. எவ்வளவு அற்புதமா இருக்கும் யோசிச்சு பாருங்கன்றான். உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள். இவருக்கு என்ன பண்ணுங்கள், நீங்க முடிவு பண்ணாதீங்க அவருடைய எதிர்காலத்தையும் அவருடைய வாழ்க்கையும். கிறிஸ்துவம் என்ன, கிறிஸ்துவனாய் வாழ்வது என்பது நீங்க ஒரு டிசைன் போடாதீங்க. மாம்சத்தின்படி உங்க அறிவின் பிரகாரம் நீங்க ஒரு டிசைன் போட்டு கொண்டு வராதீங்க. இன்னைக்கு நிறைய சர்ச்சில் நிறைய பாஸ்டர்ஸ், நிறைய பிஷப்ஸ், நிறைய ரெவரன்ஸ் பண்ற தப்பா தான். பிரசங்கத்தில் இவங்க ஒரு டிசைன் போட்டு கிறிஸ்தவத்துக்கு ஒரு டிசைன் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கிறிஸ்தவம் தான் இன்னைக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்குது நாடு முழுக்க. பேதுரு நீங்க பண்ண தப்பு அதுதான். 3 கூடாரம் போட்டு இங்கே தங்கிடுவோன்னு இவன் ஒரு டிசைன் போடுறான். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள். என்ன செவி கொடுத்தா அதுதான் இப்ப பார்க்க போறோம். என்ன செவி கொடுத்தா, என்ன பண்ணினா, அதுதான் பேதுரு தன் நிருபத்தில் அனுபவமா எழுதுறாரு பாருங்க. 1 பேதுரு 1:16 வசனம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுவர்களாக அல்ல. எதை பின்பற்றுவர்கள் அல்ல? கட்டுக்கதைகளை கேட்க வரல. கிறிஸ்துவ வாழ்க்கை எதை நம்புற காரியம் இல்லை, கட்டுக்கதைகள், கட்டி கட்டி விடுற கதைகள், அதை கேட்கிறவர்கள் அல்ல. அடுத்தது அவருடைய மகத்துவத்தை கண்ணாரே கண்டவர்களாகவே. பேதுரு சொல்றாரு, இயேசுவின் மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாக. 2 பேதுரு 1:16 வசனம். 2 பேதுரு 1:16 பாருங்க. அவருடைய மகத்துவத்தை எப்படி பார்த்தவர்கள்? நாங்கள் கண்ணார கண்டவர்கள். அதான் எந்த மகத்துவத்தை சொல்றாரு? மோசே, எலியா, இயேசு மறுரூபமாய் நின்று பேசி கொண்டிருந்த அந்த அடையாளத்தை பத்தி சொல்றார். பேதுரு சொல்றார், நாங்களே சாட்சி, நானே பார்த்தேன் அவர் மறுரூபமானதை, அவருடைய மகத்துவத்தை என் கண்ணார கண்ட நானு. அப்படி கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவ்விடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையில் இருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். We have heard the voice from the heaven. வானத்திலிருந்து என்ன உண்டாச்சா? அடையாளம் இல்லை, சத்தம். The word has spoken to them. பேதுரு சொல்றார், வானத்துல நான் அடையாளத்தை பார்த்தேன்னு சொல்ல, வானத்திலிருந்து என்ன உண்டாச்சு? எனக்கு சத்தம் உண்டானது. சரி, என்ன சொல்ல வர்றாரு அவரு? 19 வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. என்ன உண்டு நமக்கு? அவர் என்ன சொல்வாரு? கண்ணார நாங்கள் பார்த்தது மகத்துவமானது, மகிமையான ஒரு அனுபவம். ஆனால் அதை விட ஒரு சிறப்பான ஒரு காரியம் இருக்கிறது. வாழ்க்கையை மாற்றுவது, புது சிருஷ்டியை உருவாக்குகிற ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் இருக்குது. என்ன அனுபவம் அது? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. ஒரு விசுவாசிக்கு அந்த உறுதி தான் இருக்கணும். அதிக உறுதியான என்ன உண்டு எனக்கு? தீர்க்க தரிசன. அதனால தீர்க்க தரிசன வசனம்னா என்ன? தீர்க்க தரிசனம் என்றால் எதிர்காலத்தை குறித்து சொல்வது. எதை குறித்து சொல்வது? பிரசங்கத்தை கேட்குறீங்க, எதுக்காக இது? இனி வரும் காலங்களில் நீங்கள் எதை விசுவாசிக்க வேண்டும், எதை நம்ப வேண்டும், எதன்படி செய்ய வேண்டும். பேதுரு சொல்றாரு, அதை காட்டிலும் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் உண்டு. எதை காட்டிலும்? எங்கள் கண்களாலே, எங்கள் மாம்ச கண்களாலே நாங்கள் பார்த்ததை விட அதிகமாக நீங்கள் நம்பக்கூடிய ஒன்று உறுதியா இருக்கிறது. அது என்னது? தேவனுடைய வசனம். என்ன வசனம் அது? தேவனுடைய வசனம். கண்ணால பார்த்ததை விட அதிகமா நம்பக்கூடிய ஒரு காரியம் ஒன்று இருக்கிறதாமா இருக்கிறது. அது என்னது? தேவனுடைய வசனம். மோசே எலியாவை பார்த்ததை விட, இயேசு கிறிஸ்து மகிமையாய் மாறினதை பார்த்ததை விட அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. ஒரு விசுவாசி அதில் தான் நிற்கணும். பரலோகத்தை பார்த்தேன், இயேசுவை பார்த்தேன், தாடியோட பார்த்தேன், மீசியோட பார்த்தேன், அங்கியோட பார்த்தேன், கோல்டன் ஹேர்ல இருந்தாரு. நீங்க எதுக்கு அவ்வளவு தூரம் போற கோல்டன் ஹேருக்கலாம்? ఇక్కడ இப்படி இந்த ஸ்மார்ட் லுக் பக்கமாக வந்தேன்னு வச்சுக்கோ,
ஒரு 600-700 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அழகாக தலை என்ன பண்ணிடுவான், அவன் கோல்டன் ஹேராக மாற்றிடுவான். ஒரு 3 மாதம் வரைக்கும் முடி எப்படி இருக்கும், தங்கமயமானவர் மாதிரி இருக்கும் முடி. கண்ணாடிக்கு முன்னாடின்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் நீ. இதுக்கு அவர் தரிசனத்தில் வரணுமா, அவர் தங்க முடியா இருந்துதான். நல்ல வேலை நிஜத்தில் வரல. இவனு தான் சிக்கு முடியை கேட்டு ரோட்டில் வரானுங்களா இல்லையா அவங்க ஏரியாவில்? என்னென்னத்தையோ வித்தானுங்க, என்னென்னத்தையோ வாங்கினானுங்க. இப்போ இது கேட்கணும், எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு முதல்ல அதை கேட்கும் போது. பேசுறது புரியுதுங்களா? அது எவனுக்கும் அந்த ஆசை என்ன பண்ணிவிடும், அது தூண்டி விட்டுரும். ஒரு நாள் பார்த்து எங்கள் வீட்டில் இவ்வளோ பேர் டப்பா இருந்தது மாடியில். ரூம் பண்ண நான் பார்த்து பேலஸ் மாதிரி கட்டினா ஒரு டப்பா ஃபுல்லாக முடியா இருந்தது. நான் கேட்டேன், என்னது இது? வீட்டில் இருக்கிறவங்க பதில், இப்போல்லாம் இதெல்லாம் வாங்குறாங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்றாங்க. அடி பாவி, நான் எந்த லெவலில் ஒன்று வச்சு மெயின்டைன் பண்ணி, இது என்ன இது வேலை இது? ஏங்க அப்படி தூக்கி போடுறத இப்படி சேர்த்து வச்சு கொடுத்தா என்ன வரும்? அதான் சொன்ன, ஊருக்கெல்லாம் பிரசங்கம் தேவையில்ல, முதல்ல நீ தான் உட்காந்து என்ன பண்ண பிரசங்கத்தை கேட்கணும். அவனுக்கே ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகாம தான் வந்து முடியை கேட்டுட்டு உட்காந்துருக்குறான். இந்த முடிக்கே இவ்வளோ இதுனா தங்கமயமானவராக வராராம், தங்க முடியோடு இருக்கிறாராம் சொல்கிறாங்க சாட்சி. நான் கேட்டேன், நேரில் வந்து நான் கிட்ட ஆண்டவரே ஒரு 2 நிமிஷம் உட்காருங்கன்னு முடியை கட் பண்ணி எடுத்துருந்தாலும் எடுத்துருப்பாங்க நம்ம ஆளுங்க. அந்த மாதிரி மோசமானவங்க, சாதன ஆட்கள் கிடையாது. சிங்காசனத்தையும் ஆட்டுவோன்ற ஆளுங்களாம் சாதன ஆளுங்க கிடையாது. சிங்காசனத்தையும் ஆட்டுற அளவுக்கு இவங்களுக்கு தைரியம் இருக்குன்னா முடியை கட் பண்ண மாட்டாங்களே. பேசுறது புரியுதா இல்லையா? நான் பேசுறது உங்களுக்கு சிலவங்களுக்கு புரியும், சிலவங்களுக்கு புரியாது. புரியாமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். ஏன் இயேசுவை நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாதுங்க. இயேசு என்ன பண்ணாதீங்க, அப்படி பார்க்காதீங்க. பேதுரு தான் சொல்ல வர்றாரு. எப்போ நாங்கள் கண்கூடாவே அவர் மகிமையை மாறினதே பார்த்துட்டோம், அவர் சரீர மகிமையை மாறினதை நாங்கள் பார்த்துட்டோம். மோசே எலியாவையுமே பார்த்துட்டோம் மகிமையின் உருவத்தில். இதை விட ஒரு கண்கொள்ள காட்சியில் இதை விட பெரிய அனுபவம் இருக்குமா? இருக்காது. ஆனால் அதை விட ஒரு உறுதியான ஒரு காரியம் இந்த உலகத்தில் இருக்கிறது. அது என்னது? அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம். உன் வாழ்க்கையை மாற்றுவது, உன் வாழ்க்கையை தரமாக மாற்றுவது, உன் வாழ்க்கையை வெற்றியை மாற்றுவது, உன் வாழ்க்கையை தோல்வியிலிருந்து ஜெயத்துக்குள்ளே கொண்டு வருவது, உன்னை கீழே இருந்து மேலே கொண்டு வரக்கூடியது எது? அது தேவனுடைய வார்த்தை, இந்த வசனம் தான். அதான் சொல்றாரு அடுத்த வார்த்தை என்னது? அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்து இருப்பது எப்படி இருக்கும் உங்களுக்கு? நல்லது சொல்லுங்களேன், நலமா இருக்கும். என்ன சொல்றாரு? இயேசுவை வார்த்தையால் பாருங்கள், அவ்வசனத்தை கவனித்திருப்பது உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்கள் வாழ்க்கைக்கு எப்படி இருக்கும்? உங்கள் குடும்பத்துக்கு எப்படி இருக்கும்? உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும்? நல்லது சொல்லுங்களேன். வசனத்தை கொண்டு இயேசுவை பார்ப்பவர்களுடைய எதிர்காலம் நலமா இருக்கும். நண்பர்களா, நீங்க வசனத்தை கொண்டு உங்கள் சூழ்நிலையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் உங்களுடைய சூழ்நிலை எப்படி மாறும்? நல்லது சொல்லுங்களேன். வசனத்தை கொண்டு உங்கள் தோல்வியை பார்ப்பீர்கள் என்றால் தோல்வி ஜெயமாய் மாறும். வசனத்தை கொண்டு உங்கள் பலவீனத்தை பார்ப்பீர்கள் என்றால் உங்கள் பலவீனம் பலனாய். நம்புறீங்களா நீங்க? அதை பேதுரு தான் சொல்லி முடிக்கிறார். அதனால தான் இந்த இயேசுவை விட்டு நான் வரல, இயேசுவை காசுக்கு விற்கல, இயேசு மறுதளித்தான். ஆனால் இந்த மாதிரி வேலைலாம் அவனுக்கு ஆஃபர் வந்திருக்கும். அந்த ஆஃபருக்குள்ளலாம் நான் ஏன் போகலன்னா, ஜீவ வார்த்தையாய் அவர் இருக்க அவரை விட்டு வேற எங்க போனாலும் பிழைக்கவோ வாழவோ செழிக்கவோ உயரவோ முடியாது. அவரை கவனித்திருப்பதே நலமா இருக்கும். அவரை வார்த்தையாய் ஏற்றுக்கொள்வதே நலமா இருக்கும். அவரை வார்த்தையை அங்கீகரிப்பதே வாழ்க்கை நலமாய் மாற்றும், வெற்றியை மாற்றும், சுகமாய் மாற்றும், செழிப்பாய் மாற்றும், ஆசீர்வாதமாய் மாற்றும். நம்புறீங்களா நீங்க? அதை பேதுரு அந்த அனுபவத்தை தான் பகிர்ந்து கொள்றாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்றார். பொழுது விடிந்து விடிவெள்ளி உதிக்கும் அளவு இருளுள்ள இடத்தில் பிரகாசிக்கும் விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமா இருக்குன்னா சொல்றாரு. இருளுள்ள வாழ்க்கையில வெளிச்சம் வரணும், பிரகாசிக்கணும், நம்ம வேற ஒண்ணும் பண்ணாத. என்ன பண்ண? அவர் வசனத்தை கவனித்து கொண்டு அவர் வசனத்தை ஏற்றுக்கொள், வார்த்தையாய் வந்தவரை ஏற்றுக்கொள், ஆவியாய் வந்தவரை ஏற்றுக்கொள், வசனத்தை உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொள், இறுதியை கதவுகளை திறந்து மனதை திறந்து வசனத்தை ஏற்றுக்கொள், வசனத்தை கொண்டு இயேசுவை பார், அப்பொழுது எல்லாம் நலமாய் மாறும். அதான் புது சிருஷ்டி. எவ்ரிதிங் will be changed. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின் என்ற அனுபவம் அங்கதான் ஆரம்பிக்குது. நம்புறீங்களா நீங்க? எப்படி வாழ்க்கை வெற்றியை மாறும், எப்படி வாழ்க்கை தோல்வியிலிருந்து ஜெயத்துக்குள்ள வரும்,
வாழ்க்கை தரித்திரத்திலிருந்து எப்படி செழிப்புக்குள்ள வரும், எப்படி வாழ்க்கை இருளிலிருந்து வெளிச்சத்தில் வரும், எப்படி பயத்திலிருந்து தைரியத்தில் வரும், அவநம்பிக்கையிலிருந்து நம்பிக்கைக்குள்ள வாழ்க்கை எப்படி வரும் அப்படின்னா, இனி நாங்கள் கிறிஸ்துவை வார்த்தையை கொண்டே என்ன பண்ணுவோம், பார்ப்போம். மாம்சத்தின்படி அல்ல. எதன்படி அல்ல? மாம்சத்தின்படி நாங்கள் பார்ப்பது இல்லை. எல்லாரும் எழுதுங்க. ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட வசனங்களுக்காக, சத்திய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான் என்று சொன்ன வார்த்தை வாழ்க்கையில் அவைகள் வருவதற்கு தேவரீர் நீர் வார்த்தையாக இருக்கிறீர். வார்த்தை எங்களுக்குள் இருக்கும் பொழுது எங்களுடைய இருளான வாழ்க்கை வெளிச்சமாக மாறும், எங்களுடைய பயம் தைரியமாக மாறும், எங்களுடைய பலவீனம் பலனாக மாறும், எங்களுடைய தோல்வி ஜெயமாக மாறும். தேவரீர் உம்முடைய தீர்க்க தரிசன வசனங்களை நாங்கள் கவனித்திருக்கும் பொழுது அவைகளை நோக்கி எங்களுடைய எண்ணங்களை, எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் திறக்கும் பொழுது எல்லாம் நலமாக வளமாக மாறும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். வார்த்தையாய் வந்தவர், மாம்சத்தில் வெளிப்பட்டவர், இன்னைக்கு ஆவியா எங்களுக்குள்ளே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இருக்கிறார். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் கிருபையும் சத்தியமாய் நிறைந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். வாழ்க்கைகள் மாற்றப்படுவதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் மாற்றப்படுவதற்காக ஸ்தோத்திரம். எண்ணங்களில் செயல்களில் நீர் மாற்றத்தை கொண்டு வருகிறபடியால் ஸ்தோத்திரம். ஜெயத்தின் பாதையில், வெற்றியின் பாதையில் நீர் அவர்களை கொண்டு வருகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபை சபை அனைத்தின் மீதும் இருப்பதா, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் ஒவ்வொருவரோடு கூட கிருபை தங்கி இருக்கட்டும். பாதுகாப்பு உண்டாகட்டும். ரத்த கோட்டைக்குள்ளே ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. விசுவாசம், உம்முடைய நம்பிக்கை உள்ளங்களிலே தேவரீர் ஒளியாக வீசட்டும். வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு நாளும் உம்மை அறிந்து கொள்ள, உம்மை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் இவர்களுக்கு உண்டாகட்டும். உம்மை தேடுகிற அருளை இவர்கள் பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. சத்தியத்தை அறிகிற அறிவினாலே இவர்களுடைய உள்ளங்கள் நிரம்பட்டும். இருளான காரியங்கள் எல்லாம் அகன்று போகட்டும். பழமைகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும். எல்லாம் தேவனுடைய கிருபையினாலும் வார்த்தையினாலும் ஆவியினாலும் புதிதாக மாறுவதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவி என்ற ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. மீண்டும் உங்களை இன்று மாலை 6:30 மணிக்கு சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.